அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு இந்த நிவர் புயலின் காரணமாக நமக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹிஸ்ட்ரி 1 டாப்பிக்கில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுங்கிற ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற டாபிக் அப்படிங்கிறது நம்ம ஹிஸ்ட்ரி 1 அப்படிங்கிற சிலபஸோடைய ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பார்த்தோம். ஸோ இதுதான் இந்திய வரலாற்றுடைய தொடக்கமாகவும் நாம் இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அதன் அடிப்படையில் அந்த இண்டஸ் சிவிலைசேஷன் எங்கே இருந்துச்சு, அதனுடைய மேப்லாம் பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ கான்டெம்பரரி சிவிலைசேஷன் டு தி இஜிப்ட் சிவிலைசேஷன், மெசோபொட்டேமியன் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷனுடைய ஒரு கான்டெம்பரரியாக இருந்துச்சு, சமகாலத்தில் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கோம். அதில் இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட் ஸ்டேட்ஸு, பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் ஆகிய கண்ட்ரியில் இதனுடைய பரவல், இதனுடைய எக்ஸ்பென்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஓகேங்களா? குறிப்பாக குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் இதனுடைய நாகரிகத்துடைய பரவல் இருந்துச்சு. ஓகேங்களா? குறிப்பாக இதில் முக்கியமான நம்ம வார்த்தைகள் கேள்விப்பட்டோம்னு வச்சுக்கோங்க. இதை கர்சர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இண்டஸ் ரிவருடைய ரிவர் பேங்க்ல இந்த மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற சிட்டி அமைஞ்சிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இண்டஸோடைய ட்ரிபியூட்ரி ராவி ரிவர், அதனுடைய ரிவர் பேங்க்ல தான் ஹரப்பாங்கிற சிட்டி அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஹர்சர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்க பாருங்க. இந்த ஹரப்பாங்கிறது ராவியோடைய ரிவர் பேங்க்ல அமைஞ்சிருக்கு. இட்ஸ் ட்ரிபியூட்டரி டு தி இண்டஸ் ரிவர். ஓகேங்களா? சிந்து நதியோடைய துணையாரான ராவி நதிக்கரையில் ஹரப்பாங்கிற நகரம் அமைஞ்சிருக்கு. இந்த ஹரப்பா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கில் அன்எர்த் பண்ணியிருக்காங்க, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ் சிவிலைசேஷன் ஆல்சோ கால்ட் எஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது முக்கியமான இதில் பாயிண்ட். ஓகேங்களா? இதில் முக்கியமான நகரங்கள் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லோத்தல், இங்கே சபர்மதியோடைய குஜராத் பகுதியில் ரான் ஆஃப் கட்ச் ஏரியாவில் லோத்தல்ங்கிற நகரம் முக்கியமானது. இன்னொன்று தோலவீரா. ஓகேங்களா? அது குஜராத்தில் இருக்குது தோலவீரா. இங்கே பாருங்க இந்த பக்கம் வெஸ்டர்ன் பார்டர்னு சொன்னோம் இல்லைங்களா, பாகிஸ்தான் நிலையில் இருக்கிற சுட்காஜன் டோர், இதுதான் அதனுடைய எல்லையா இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ சில முக்கியமான நகரங்கள் வந்து இந்த மேப்பில் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து போன கிளாஸில் பார்த்தோம். ரைட், இதனுடைய டெரிவேஷன்லாம் பார்த்தோம். ஒரு டைம் ஸ்பேன், யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து விசிட் பண்ணாங்க, யாரெல்லாம் இங்கே வந்து ஆர்கியாலஜியோடைய பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே யார் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா சார்லஸ் மேசன் 1826 இவர் ஃபர்ஸ்ட் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி மேட் ஏ பிரீஃப் டீட்டெயில்டு ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ சப்சிக்வெண்ட்லி அலெக்சாண்டர் பர்ன்ஸ், அலெக்சாண்டர் கன்னிங்காம், சர்ஜான் மார்சல், ராபர்ட் எரிக் மார்டி மர்வீலர், REM வீலர், இவங்க எல்லாமே தே மேட் ஏ சர்டன் கான்ட்ரிபியூஷன் டு த இண்டஸ் ஆர்கியாலஜி இன்னோவேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்காமோடைய பீரியடில் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இவருடைய எஃபர்ட்டு, இவருடைய கான்ட்ரிபியூஷன் இதெல்லாமே பார்த்து ஹி ஆல்சோ நோன் எஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி என்று அலெக்சாண்டர் கன்னிங்காம் வந்து அழைக்கப்படுறார். ஓகேங்களா? ரைட், இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்லாம் பார்த்தோம். அவங்களுடைய இதனுடைய ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன், இதனுடைய 4 ஃபேஸஸ்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? டெரிட்டரி, ஓகேங்களா, சுட்காஜெண்டோர் வெஸ்ட், ஷார்டகே நார்த்து, ஆலம்கீர்பூர் ஈஸ்ட், டைமாபாத் இன் மகாராஷ்டிரா சவுத் பார்டராக இருந்திருக்கு. இதனுடைய குவாலிட்டிஸ், இதனுடைய இதெல்லாம் பார்த்தோம். யூனிகார்ன் புல்லோட இமேஜ் பார்த்தோம். டவுன் பிளானிங், அதில் டவுன் பிளானிங்னா இங்கே வந்து பண்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கிரிட் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது. இதெல்லாமே வந்து அவங்களுடைய முக்கியமான இதாக இருக்குது. ஓகேங்களா? டவுன் பிளானிங்கில் டவுன் அமைப்பு பார்த்தா ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஹையர் பார்ட் வந்து சிட்டாடல் அப்படிங்கிறாங்க, லோயர் பார்ட்டுங்கிறது இன்னொன்று நார்மல் பீப்புள் வந்து ரிசைட் பண்ணுறாங்க. ரைட், இதான் அது
கிரேட் பாத் அப்படிங்கிறோட இமேஜ், மொஹஞ்சதாரோவில் இருக்கிற கிரேட் பாத். கிரானரிஸ், ஸோ அதனுடைய பாலிட்டின்னு பார்க்கும் பொழுது இண்டஸ் சிவிலைசேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் யார் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னும் இதுவரையிலும் யாருக்கும் தெரியல. எப்படிப்பட்ட கவர்மெண்ட் அங்கே இருந்துச்சு, எப்படிப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் நடைபெற்றுன்னு தெரியல. ஸோ சிவிக் அத்தாரிட்டி இருக்கலாம், சென்ட்ரல் அத்தாரிட்டி இருக்கலாம், இந்த பிரைஸ் கிங் அப்படிங்கிறவருடைய கவர்னன்ஸ் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அல்லது வந்து இந்த ட்ரேடர்ஸ் மூலிமா அங்கே ரூலிங் நடந்திருக்கலாம். மாதிரி பல்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வியூ பண்ணியிருக்காங்க. அந்த பிரைஸ் கிங் அப்படிங்கிறவருடைய இமேஜ் இதுதான். ஓகேங்களா, இந்த ஒரு இமேஜ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த தமிழில் சொல்லணும்னா இவர் ஒரு மத குருவாக இருக்கிறாரு, இவர் தான் அரசனாக இருக்கலாம்னு சொல்றாங்க. அதனால இவரை பூசாரி அரசன் என்று அடையாளப்படுத்துறாங்க. அக்ரிகல்ச்சர் பார்க்கும்பொழுது அவங்களுடைய காளை எருது என்ன சொல்றாங்கன்னா ஜெபு புல்ஸ் அப்படிங்கிறாங்க. அதனுடைய இமேஜ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இதுவரை நம்ம பார்த்துருக்கோம், அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற வரலும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். அவங்க ஏற்கனவே சொன்னோம், இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னும், அர்பன் சிவிலைசேஷனுடைய குவாலிட்டினாவே ட்ரேடு தான். ஓகேங்களா, அவங்க காலகட்டங்களில் எப்படி வணிகம் இருந்துச்சு, வணிகம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி இருக்கணும், ப்ரொடக்ஷன் இருக்கணும். ப்ரொடக்ஷன் அப்படின்னா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் தேவை. ஓகேங்களா, உற்பத்தி மூலப்பொருட்கள் இருந்தால் தான் உற்பத்தி செய்ய முடியும், உற்பத்தி செய்தால் தான் அதை வந்து வணிகம் செய்ய முடியும். ஸோ அப்போ அந்த ரா மெட்டீரியல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, அந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படிங்கிறது இண்டஸ் பீரியட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் there was no metallic money in circulation and trade was carried through barter system. ஓகேங்களா, அங்க காலகட்டங்களில் நாணய முறை கிடையாதுங்க, ஆனா வந்து பண்டமாற்று முறை இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் ஆர்ட் ஒர்க்ஸ் கேம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு. இதுக்கு தேவையான மூலப்பொருட்களை எங்கிருந்தாலும் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்டுங்கிறது நார்த் கர்நாடகா, காப்பருங்கிறது K3 இன் ராஜஸ்தான் அண்ட் பலுசிஸ்தான் அண்ட் ஓமன், டின் ஆப்கானிஸ்தான், கார்னீலியன் லோத்தல் இன் குஜராத், சில்வர் அண்ட் லாபிஸ் லசூலி இதெல்லாமே ஆப்கானிஸ்தான் ஈரான்ல எடுக்கிறாங்க. லாபிஸ் லசூலி சாட்டுகைன் ஆப்கானிஸ்தான்ல எடுத்திருக்காங்க. ஷெல், ஓகேங்களா, ஷெல் அப்படிங்கிறது நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட் அப்படிங்கிற பகுதியிலிருந்து இங்க ப்ரொக்யூர் பண்றாங்க. இட் வாஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் and art are made by the Indus people. So these are the industries flourished in this time of Indus civilization. So மிகப்பெரிய அளவுக்கு வந்து உற்பத்தி நடைபெற்று இருக்கு, மிகப்பெரிய அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரி வந்து இருந்திருக்கு. இண்டஸ்ட்ரி மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து இவர்களுடைய சமகால நாகரிகமான மெசபடோமிய சுமேரிய நாகரிகத்தோடு வாணிபம் பண்ணியிருக்காங்க. அதுவும் கடல் வழி வாணிபம் நடைபெற்றிருக்கு. சி ட்ரேடிங் இஸ் த மெயின் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி யூஸ்டு பை த இண்டஸ் பீப்புள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கோல்டு, காப்பர், டின், கார்னீலியன், சில்வர், லாபிஸ் லசூலி, ஷெல் அப்படிங்கிற ரா மெட்டீரியல் எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, குரூப் 1 லெவலில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஷெல் அப்படிங்கிறது நாகேஸ்வர் மற்றும் பால்கோட் ஆகிய ரீஜன்ல இருந்து ப்ரொக்யூர் பண்றாங்க. லாபிஸ் லசூலி, கார்னீலியன் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து புதிய வார்த்தைகளா இருக்கு. இதுல லாபிஸ் லசூலி, கார்னீலியன் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். ஓகேங்களா, ஒரு அரிய விலை மதிப்புமிக்க கற்கள் அப்படிங்கிறாங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துல இத்தகைய கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் ஈரோடு பக்கத்தில் கொடுமணல் அப்படிங்கிற ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு மிக சிறந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் பிளேஸ். ஓகேங்களா, இந்த பகுதிகளில் இத்தகைய லாபிஸ் லசூலி, கார்னீலியன் அப்படிங்கிற செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் பயன்படுத்தி நிறைய கலைப்பொருட்கள் வந்து ரோம் நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, த சேம் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு பை த இண்டஸ் பீப்புள். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன அர்த்தம்,
தமிழர்களுடைய வணிக திறமைக்கும் இண்டஸ் பீப்புளோட வணிக திறமைக்கும் ஒரு தொடர்பு இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே அந்த ஜெபு புல்ஸ் அந்த அந்த காளைகளுடைய தோற்ற ஒப்புமைக்கும் உள்ள தொடர்புங்கிறது சொல்லியிருக்கோம். அதே போன்று இவர்களுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங்ல பயன்படுகின்ற இந்த லாபிஸ் லசூலி, கார்னிலியன் அப்படிங்கிற பிரீசியஸ் ஸ்டோன்ஸோட யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறதுக்கும் உள்ள ஒரு தொடர்புங்கிறது வெளிப்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? ரைட். ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இந்த எழுத்து முறை. பொதுவா ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டு மிராண்டியாக வாழ்ந்த காலகட்டங்கள்ல அவனுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கம்யூனிகேஷனா டெவலப்மெண்ட் ஆச்சு. அந்த கம்யூனிகேஷனை வெளிப்படணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஓசைகள் மூலமா வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவிய கிறுக்கல்கள் மூலமாக குறியீடுமாங்க, சிம்பிள்ஸ் அப்படிம்பாங்க, இது மாதிரிலாம் பயன்படுத்தினாங்க. இதுதான் பின்னாடி எழுத்து முறையா மாறுச்சு. எழுத்துல இருந்து மாதிரி பல்வேறு பேச்சு வழக்குல இருந்து எழுத்து வழக்கம் மாறுச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்கிரிப்ட் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் கால்ட் அஸ் பிக்டோகிராஃபி. நம்ம ஆரம்பத்தில் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அவர்களுடைய எழுத்து முறை பிக்டோகிராஃபி, தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா சித்திரை எழுத்து முறை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். இதுதான் அவங்களுடைய எழுத்து முறை. அவங்க எப்படி எழுதுனாங்க, அந்த எழுத்து வரிகளுடைய அமைப்புன்னு பார்க்கும் பொழுது they were writing in the reverse direction in alternative lines was adopted. It was written from right to left in the first line and left to right in the second line. This style of writing is called as Bostrobidon method. ஓகேங்களா? நம்ம எப்படி எழுதுறோம்னா ஒரு பேப்பர்ல இடது பக்கமா ஆரம்பிச்சு இடது வந்து வலது நோக்கி போறோம். மீண்டும் அடுத்துல என்ன பண்றாங்க, மீண்டும் இடதுபுறம் ஆரம்பத்துல ஆரம்பிச்சு வலதுபுறத்து எண்டு முடியுது. அப்ப நம்மளுடைய எழுத்து முறை எல்லாமே இடதுபுறமாக ஆரம்பிச்சு வலது நோக்கி போகுது, மீண்டும் இடதுபுறமா ஆரம்பிச்சு வலது நோக்கி போறோம். ஒவ்வொரு லைன் அப்படிதான் எழுதுறோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரோடைய ஒரு புத்தகத்தோடைய வலது பக்கமா ஆரம்பிச்சு இடது பக்கமா வராங்க, மீண்டும் என்ன பண்றாங்க, இடது பக்கமா ஆரம்பிச்சு வலதுபுறமா போறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஜிக்ஸாக்கா நடக்குது. ஓகேங்களா? ஒரு லைன் வந்து வலதுபுறமா இடது வருது, அடுத்த லைன் வந்து இடதுபுறமா வலது போகுது, ஒரு ஜிக்ஸாக் லைனா வருது. ஓகேங்களா? திஸ் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இஸ் கால்ட் எஸ் போஸ்ட்ரோபிடன் மெத்தட். ஓகேங்களா? அந்த எழுத்து முறைங்கிறது பிக்டோகிராஃபி. எழுதும் வகையில அதனுடைய வரி வடிவத்தோட அமைப்புல அது என்ன சொல்றாங்கன்னா போஸ்ட்ரோபிடன் மெத்தட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவர்களுடைய முக்கியமான எழுத்து முறைகள். அட் த சேம் டைம் த ஹரப்பன் ஸ்கிரிப்ட் இஸ் நாட் எட் டிசிப்பியர்டு. ஓகேங்களா? அந்த எழுத்துக்களை வந்து இதுவரையிலும் முழுமையாக படித்து பொருள் அறியப்படவில்லை. நாட் எட் டிசிப்பியர்டு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த 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 குறியீட்டு எழுத்துக்களுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத யாராலையும் தெளிவா இதுவரையிலும் விளக்க முடியல. ஓகேங்களா? பட் சம்டைம்ஸ் சம் ஸ்காலர்ஸ் சஜஸ்டட் தட் இண்டஸ் ஸ்கிரிப்ட் இஸ் டிராவிடன் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறாங்க. சஸ்பிகா, ஃபாதர் ஹென்ரி ஹீராஸ், அஸ்லோ பார்போலோ அண்ட் ஐராவத மகாதேவன் ஃபைண்ட் சிமிலாரிட்டி பிட்வீன் த இண்டஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் தமிழ் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? என்ன விஷயம்னா இண்டஸ் பீப்புளுடைய எழுத்து முறைக்கு வந்து பிக்டோகிராஃபிங்கிறாங்க. அவர்களுடைய எழுது முறையின் அடிப்படையில் அந்த முறையை போஸ்ட்ரோபிடன் மெத்தட் அப்படிங்கிறாங்க. அந்த எழுத்தோடைய பொருள் இதுவரையிலும் கண்டறியப்படவில்லை. சிந்து சமவெளி மக்களுடைய எழுத்து திராவிட மொழியான தமிழ் மொழிங்கிற கருத்தை சொல்றாங்க. யாரெல்லாம் சொல்றாங்கன்னா ஃபாதர் ஹென்ரி ஹீராஸ், அஸ்லோ பார்போலோ அண்டு ஐராவத மகாதேவன். ஓகேங்களா? இவங்க 3 பேருமே மிகப்பெரிய ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்ல மற்றும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து எபிகிராபிஸ்டா இருந்திருக்காங்க. எழுத்துக்களை பற்றி படிக்கின்ற அறிவியல் சிறந்து விளங்கி இருக்காங்க. குறிப்பா அந்த அஸ்லோ பார்போலோ அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பின்லாந்து நாட்டை சார்ந்தவர். ஓகேங்களா? இவர் வந்து இண்டஸ் ஸ்கிரிப்டை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இந்த ரிசர்ச்சோட ஃபைண்டிங்ல என்ன சொல்றாருன்னா இண்டஸ் பீப்புளுடைய ஸ்கிரிப்டுக்கும் அதனுடைய எழுத்து முறைக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்பை ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்காரு. அதனாலதான் அவருக்கு வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல வந்து செம்மொழி மாநாடு நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? அந்த மாநாட்டுல இவருக்கு வந்து அஸ்லோ பார்போலாங்கிற ஒரு சயின்டிஸ்டுக்கு செம்மொழி விருது கொடுத்தாங்க. என்ன காரணம்னா இந்த இண்டஸ் ஸ்கிரிப்டை பத்தி அவர் ரிசர்ச் பண்ணி தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்பை வந்து வெளிப்படுத்தியதன் மூலமாக அந்த விருது வழங்கினாங்க. ஐராவத மகாதேவன் அப்படிங்கிறவரும் மிகப்பெரிய ஒரு ஸ்காலர். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு பியூரோக்ராட். ஓகேங்களா? ஆக்சுவலா அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர் அண்ட் ஆல்சோ எபிகிராபிஸ்ட். அது மட்டும் இல்லாம
கையெழுத்து கலை வல்லுனர், ஓகேங்களா, கேலிகோகிராஃபிஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ இவருடைய ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப வாஸ்ட் ஏரியா. ஓகே, பல்வேறு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்திரிகையாளராக இருந்திருக்காரு, தமிழ் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. ஸோ ஐராவத மகாதேவன் இஸ் ஒன் ஆஃப் த ஐகானிக் பர்சன் ஆஃப் இன் தமிழ் ஆர்கியாலஜிக்கல் ஃபீல்டு, ஓகேங்களா. இவர் வந்து நம்ம திருச்சி பக்கத்துல மணச்சநல்லூர் அப்படிங்கிற பகுதியை சொந்த ஊராக கொண்டவர், ஓகேங்களா. அப்பதான் சமீப காலத்துக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தார், ஓகேங்களா. ஸோ அவருடைய ஃபைண்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கும் இண்டஸ்கிரிப்டுக்கும் உள்ள தொடர்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில சிறப்பாக இருந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஸ்கிரிப்டை பொறுத்து வரலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்க, நிறைய ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையெழுத்து பலகையில கிடைச்ச ஸ்கிரிப்ட் எழுத்து வகைகள், ஓகேங்களா. ரோரி செட், அதாவது இண்டஸ் பீப்புளுடைய அன்றாட வாழ்க்கையில வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கிறாங்க, மற்றும் கத்திகள் ஆயுதங்கள்லாம் தயாரிக்கிறாங்க. அதற்கு ஒரு வகையான படிக கல்லை பயன்படுத்துறாங்க, கிறிஸ்டல் ஸ்டோன் அப்படிங்கிற கல்லை பயன்படுத்துறாங்க. அந்த கல் எங்க கிடைச்சது, அது ஊரின் அடிப்படையில் அது எவ்வாறு அழைக்கப்படும்னு பார்க்கலாம். The set, a fine grained sedimentary rock, was found in the region of Rohri in Pakistan. It was used by the Indus people for making stone blades and tools. ஓகேங்களா. பாகிஸ்தான்ல ரோரி அப்படிங்கிற பகுதியில ஒரு வகையான செட் அப்படிங்கிற வகையான படிகக்கல் கிடைக்குது. இந்த செட் வகை படிகக்கல்லை பயன்படுத்தி அவங்க ஆயுதங்களை கருவிகளை பயன்படுத்துறாங்க. எனவே இது வந்து ரோரி செட் என்று அழைக்கப்படுகிறது, ஓகேங்களா. The set, a fine grained sedimentary rock, was found in the region of Rohri in Pakistan. It was used by the Indus people for making stone blades and tools, ஓகேங்களா. ஸோ இண்டஸ் பீப்புள், சிந்து சமவெளி மக்கள் வீட்டு உபயோக பொருட்களை செய்வதற்கும் ஆயுதங்கள் உள்ளிட்ட கத்திகளை செய்வதற்கும் ரோரி செட் அப்படிங்கிற படிகக்கல்லை பயன்படுத்தியிருக்காங்க. ரோரி அப்படிங்கிறது அது பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு பகுதி, எனவே அந்த கல் ரோரி செட் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளவுதான் விஷயம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ரிலிஜியன், ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய சமய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஏற்கனவே சொன்னோம். அவர்களுடைய காலகட்டங்களில் கிரேட் பாத் இருந்துச்சு, ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ்லாம் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க எப்படிப்பட்ட சமய வாழ்க்கை, ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸை லீட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம், ஓகேங்களா. The Indus people worshipped nature. The chief female deity was the mother goddess, represented in the terracotta figurines. The chief male deity was Pasupati or Proto Shiva, represented in seals in yogic posture with 3 faces and 2 horns. He is surrounded by 4 animals: elephant, tiger, rhinoceros, buffalo, each facing in different direction. At the same time, the 2 deers also appear in his feet, ஓகேங்களா. ரைட், இதுதாங்க அந்த மதர் காடஸ், ஓகேங்களா. டெரகோட்டா ஃபிகரின்ல அந்த இம்பார்ட்டன்ட் ஃபீமேல் டெய்டி ஆஃப் இண்டஸ் பீப்புள் கால்ட் அஸ் மதர் காடஸ், தாய் கடவுள், ஓகேங்களா. சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முக்கியமான பெண் கடவுள் யாருன்னா மதர் காடஸ் அப்படிங்கிற தாய் கடவுள். அவங்களுடைய உருவம் இதுதான். இந்த மாதிரி டெரகோட்டா உருவங்கள் கிடைச்சிருக்கு, பெண் உருவங்கள் கிடைச்சிருக்கு. இத்தகைய உருவத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லி உறுதிப்படுத்துறோம்னா தாய் கடவுள் அப்படிங்கிறோம், ஓகேங்களா. ரைட், இதே போன்று ஆயிரக்கணக்கான ஃபிகரின்ஸ் கிடைச்சிருக்கு. இட்ஸ் ஆல் மேட் ஆஃப் த டெரகோட்டா ஃபிகரின்ஸ், ஓகேங்களா. ரைட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா he is called as பசுபதி ஆர் சிவா, சம்டைம்ஸ் கால்ட் எஸ் புரோட்டோ சிவா, இன்றைய சிவனுடைய ஆதி வடிவம், முன் வடிவம் அப்படிங்கிறாங்க. இவர் யோக முத்திரையில யோகிக் போஸ்டர், அப்படியே கண்கள் மூடி யோகா செய்யறாங்க இல்லைங்களா, அந்த யோகிக் போஸ்டர்ல சிட்டிங்கா இருக்காரு, அமர்ந்திருக்காரு. இவரை சுற்றி யானை, புலி, நீர் யானை, எருது ஆகிய விலங்குகள் ஒன்று கொண்டு எதிரான திசையில் இருக்கு, ஓகேங்களா. அந்த பாருங்க கர்சன் மார்க் பண்ணி புலி, யானை, நீர் யானை, எருது, அதாவது காண்டாமிருகம் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி 4 விலங்குகள் இருக்கு. காலடியில 2 மான்கள் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலடியில 2 மான்கள் இருக்கு. இந்த உருவம், இந்த ஒரு டெரகோட்டா ஃபிகரின் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு, ஒரு டெரகோட்டா சீல் கிடைச்சிருக்கு. இந்த உருவத்தை வச்சு இவருதான் அவர்களுடைய கடவுளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஸோடைய கருத்து தான் இது, ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆண் கடவுளாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒப்பீனியன்.
அதுதான் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அங்கு கிடைக்கின்ற மெட்டீரியல் எவிடன்ஸை பேஸ் பண்ணி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான். ஓகேங்களா? ஆர்கியாலஜி அப்படிங்கிறது வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ், வாட் ஆர் த ரிமைனிங் மெட்டீரியல் அவைலபிள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இவங்களுடைய தியரியை வந்து லாஜிக்கா கிரியேட் பண்றாங்க. அதன் அடிப்படையில் ஸோ ஹி இஸ் கன்சிடர்ட் as a பசுபதி ஆர் சிவா ஆர் சம்டைம்ஸ் கால்ட் as புரோட்டோ சிவா. இவர் எப்படி இருக்காருன்னா யோக முத்திரையில யோகி போஸ்டர்ல உட்கார்ந்து இருக்காரு. 3 முகம் இருக்கு, 2 கொம்பு காணப்படுது. அவரை சுற்றி யானை, புலி, நீர் யானை, எருது ஆகிய விலங்குகள் காணப்படுகின்றன. காலடியில் 2 மான் காணப்படுகிறது. இதுதான் அந்த பசுபதி என்கிற சிவனுடைய உருவ அமைப்பு. இது வந்து மொஹஞ்சதாரோவில் ஒரு பகுதியில டெரகோட்டா முத்திரை சின்ன வடிவில் கிடைச்சிருக்கு. டெரகோட்டா சீல் அப்படிங்கிற ஒரு வகையில கிடைச்சிருக்கு. அதே போன்று இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மதர் காடஸோடைய உருவம். இது வந்து டெரகோட்டா ஃபிகரைன், டெரகோட்டாவில் செய்யப்பட்ட உருவ பொம்மை கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ரைட். தே ஆல்சோ வர்ஷிப்டு த பைபிள் ட்ரீ. ஓகேங்களா? அந்த மரத்தை வழிபடுறாங்க. ஃபயர் ஆல்டர்ஸ் ஹேவ் பீன் ஐடென்டிஃபைட் அட் காளிபங்கன். ஓகேங்களா? காளிபங்கன் அப்படிங்கிற இடத்துல நெருப்பு குண்டங்கள் எப்படி நாம வந்து ஒரு கிரகப்பிரவேசம் அல்லது கும்பாபிஷேகம் சமயத்துல அந்த செங்கல்ல வச்சு ஹோமம் வளர்த்துறதுக்கான ஏற்பாடு பண்றோமோ அதே போன்ற ஒரு வடிவமைப்பு ஒரு ஃபயர் ஆல்டார்ஸ் அப்படிங்கிற நெருப்பு குண்டங்கள் வந்து காளிபங்கல்ல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே அவங்களுடைய ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டை, ரிலீஜியஸ் ஃபெய்த்தை நமக்கு காட்டுது. ஓகேங்களா? மதர் காடஸ் அப்படின்னா யாரு, பசுபதி அப்படிங்கிற சிவாவுடைய உருவம் என்ன, இது மாதிரிலாம் அவங்க வந்து நமக்கு தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதுக்கப்புறம் இந்த ரிலீஜியஸ் அப்படிங்க பார்க்கும் பொழுது இறந்தவர்களை என்ன செய்யறாங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் டெத் அவங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். The Indus people buried the dead. Burials were made elaborately and evidence for cremation was also reported. ஓகேங்களா? ஸோ இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி ரொம்ப டீட்டெயில்டா அவங்க வந்து புதைக்கும் வழக்கத்தை மேற்கொள்றாங்க. ஈமக்கிரிகைகள் நடைபெற்றதான சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இண்டஸ் பீப்புள் buried the dead. Burials were made elaborately and evidence for cremation was also reported. ஓகேங்களா? ரைட். இதுதான் பரியல். ஓகேங்களா? இது வந்து ஹரப்பாவில் கண்டறியப்பட்ட ஒரு எலும்புக்கூடு. அந்த எலும்புக்கூடு பக்கத்தில் பாருங்க நிறைய மண்பாண்டங்கள். இதெல்லாம் பாருங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட மண்பாண்டங்கள். அமேசிங். ஓகேங்களா? நம்மளால நம்ப கூட முடியாது. இன்னமும் இந்த பானைகள் அப்படியே இருக்கா அப்படின்னா இருக்கு. இதுதான் வந்து உண்மை. ஏன்னா பானைகள் அப்படிங்கிறது பாட்ரேஸ், மண்பாண்டங்கள் அப்படிங்கிறது உலகத்திலேயே தமிழ் கலாச்சாரத்திற்கு தான் அதிகமான மண்பாண்டங்கள் பாட்ரே எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. அதே போன்று இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லையும் ஏகப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்களை வைத்து புதைக்கக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்களுடைய எலும்பு சாம்பல்களை வச்சு புதைச்சிருப்பாங்க. பிட்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து அந்த ஈமக்கிரியைகள் செய்வதற்காக மண்பாண்டங்கள் வச்சு புதைச்சிருக்காங்க. ஓகேங்களா? 5000 ஆண்டுக்கு முன்னாடி மண்மூடி போன ஒரு ஹரப்பா மனிதனுடைய எலும்பு கூடம் அவனுடைய காலகட்டங்களில் ஈமக்கிரியைகளுக்காக இறுதி காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்களும் இன்னைக்கும் அப்படியே கிடைச்சிருக்குன்னா இந்த அகழ்வாராய்ச்சியோடைய நுட்பத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆவணங்களாக நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் இருந்திருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 டைப் ஆஃப் கிரீமேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பரியல் பண்றாங்க. அதுக்கப்புறம் புதைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தோண்டி எடுத்து எலும்பு கூடுகள ரிமைன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து என்ன பண்றாங்க, மீண்டும் எரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் புதைக்கிறாங்க, அதுக்கப்புறம் எரிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா புதைச்சதுக்கு அப்புறம் சில எலும்பு கூடுகளை எடுத்து மீண்டும் எரிக்கிறாங்க. ஓகேங்களா? பகுதியாக எரித்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெறுது. முழுமையாக புதைத்தல், முழுமையாக எரித்தல், அப்புறமா மீதமுள்ள பகுதி பொருட்களை எரித்தல் அப்படிங்கிற 3 டைப் ஆஃப் த கிரிமேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். இதுதான் டெரகோட்டா ஃபிகரின் அப்படிங்கிற மதர் காடஸ். இது டெரகோட்டா சீல் அப்படிங்கிற முத்திரை சின்னம், பசுபதி அப்படிங்கிற சிவா. Trade and transport. ஓகேங்களா? The Harappan seals have been found in West Asian countries, Oman, Bahrain, Iran and Iraq. ஈராக் அப்படிங்கிறது தான் இட்ஸ் a homeland of the Mesopotamian civilization. This Mesopotamian civilization அப்படிங்கிறது யூப்ரட்டிஸ், டைக்ரட்டிஸ் அப்படிங்கிற நதிகளுக்கு இடையில தோன்றியது. ஈரான், ஈராக் அப்படிங்கிற பகுதிகள் இருந்துச்சு. ஸோ அப்போ ஹரப்பாவுடைய சீல் எங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா
ஹரப்பாவுடைய முத்திரை சின்னங்கள், அந்த டெரகோட்டா முத்திரை சின்னம் சொன்னோம் இல்லைங்களா, பசுபதிங்கிற சிவத்தோட வடிவம், இதே போன்ற ஏகப்பட்ட உருவங்கள் கிடைச்சிருக்கு. அந்த யூனிகான் புல் கிடைச்சது, அதே மாதிரி வந்து ஜெபு புல்லுடைய உருவம் கிடைச்சது. இந்த மாதிரி ஹரப்பன் சீல்ஸ் எங்க கிடைக்குதுங்க? ஓமன் நாட்டுல, பக்ரைன்ல, ஈரான்ல, ஈராக்ல கிடைச்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இங்கிருந்து ஏன் அங்க முத்திரை அங்க போகணும்? என்ன பர்பஸ்? ஸோ ஒன்லி ரீசன் ஃபார் த மைக்ரேஷன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட். ஓகேங்களா? வாட் பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னா ட்ரேட். ஓகேங்களா? வணிகத்தின் காரணமாக டிரான்ஸ்போர்ட் நடைபெற்று இருக்கு. ஸோ வணிகத்துல இந்த டெரகோட்டா சீல்ஸ் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகேங்களா? Seals may have been used to stamp bags or pockets containing goods that were sent from our place to another. ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம நார்மலா ஒரு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னா அந்த லெட்டர்ல வந்து சீல் வச்சு அனுப்புறோம், அதாவது ஒட்டி அனுப்புறோம், அல்லது வந்து ஒரு அரக்கு சீல் வைக்கிறோம். முக்கியமான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கு சீல் வச்சு அனுப்பும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பர்பஸ்னா அந்த அந்த மெட்டீரியல்ல உள்ள இருக்கிற பொருள் வந்து டேமேஜ் எல்லாம் போகுது, எந்த விதமான வேற எந்த விதமான இதுவும் நடைபெறல, பர்ஃபெக்டா போகுதுங்கிறது உறுதிப்படுத்துறாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் அந்த சீல் ஓப்பன் ஆயிருந்தது என்ன அர்த்தம்? யாரோ உள்ள இருக்கிற பொருளை பார்த்துருக்காங்க, எடுத்திருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ ஒரு பொருள் இங்கிருந்து கரெக்டா பொசிஷன்ல போகுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக இந்த சீல்ஸ் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதனால இங்கிருந்து ஒரு கப்பல்ல, ஒரு படகுல, ஈரானுக்கு வந்து ஒரு கப்பல்ல படகு போகும்பொழுது ஒரு பானையில மூடி நீட்டா வந்து சுத்தி சீல் வச்சு அனுப்புறாங்க. அந்த சீல் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது அப்படியே வந்து மெசபடோமியாவுக்கு போய் அங்க வந்து மண்மூடி போயிருச்சு. அதனால மெசபடோமியாவுக்கு இங்கிருந்து வணிகம் நடைபெற்று இருக்கு. வணிகம் நடைபெறுகின்ற பொருட்களை வந்து கரெக்டா ப்ராம்ப்டா போகுதுங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்டாம்பேஜிங் பர்பஸாக இந்த சீல்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஹரப்பன் ஜார் ஹேஸ் பின் ஃபவுண்ட் இன் ஓமன். ஹரப்பாவுடைய பகுதியை சார்ந்த ஒரு ஜாடி ஓமன் நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். இது இன்னொரு விஷயம், மெசபடோமிய பகுதிகளில் சுமேரிய அரசாங்கம், சுமேரியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த சுமேரியன் அரசன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, சுமேரிய எம்பையரை சார்ந்த ஒரு மன்னன் அவருடைய இன்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு வார்த்தையை சொல்றாரு. நாங்களாம் மெலுகா அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஆர்னமெண்ட்ஸை, அணிகலன்களை எங்க இம்போர்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, மெசபடோமிய பகுதிகளில் சுமேரியன் எம்பையர் அப்படிங்கிற எம்பையர் இருக்கு. அந்த எம்பையரை சார்ந்த மன்னன் வந்து அவருடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து மெலுகாங்கிற பகுதியிலிருந்து நாங்க வந்து அணிகலன்களை இறக்குமதி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மெலுகா அப்படின்னு சொல்லப்பட்ட பகுதி எது அப்படிங்கிறது $1,000,000 கொஸ்டினா இருந்துச்சு. ஸோ ரீசன்ட் டேஸ்ல ஆர்கியாலஜிஸ்டோடைய கன்க்ளூஷன் என்னன்னா, the term Meluha was mentioned by the Sumerian kings referred to indicates the Indus region. ஓகேங்களா? அததான் சொல்றாங்க. The mention of Meluha in the cuneiform inscription is considered to refer to the Indus region. The Indian bird peacock also mentioned as Haja bird. ஓகேங்களா? ரைட். அப்ப என்ன சொல்றாங்க, கியூனிஃபார்ம் கல்வெட்டுகள்ல மெலுகா என்று சொல்லப்பட்ட வார்த்தை சிந்து பகுதியை குறிக்கும் மட்டும் அல்லாமல் இந்திய தேசிய பறவையான மயில் அப்படிங்கிறத ஹாஜா பறவை என்றும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 முக்கியமான வார்த்தை இருக்கு. மெலுகா, the term refer to Indus region. மகன், the term refer to ஓமன். தில்மன், the term refer to பஹ்ரைன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 வார்த்தை முக்கியமான விஷயங்கள். அந்த அரசன் யாருன்னு சொல்றேன். The king Naram-Sin of Akkadian Empire has written about buying jewelry from the land of Meluha. ஓகேங்களா? ஸோ இந்த அரசன் தான், அந்த கிங் நாரம்சின் அப்படிங்கிற அக்காடியன் எம்பையரை சார்ந்த சுமேரிய ரூலர் தான். அவருடைய யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ல மெலுகாவை பற்றி ரெஃபர் பண்ணியிருக்காரு. இந்த மெலுகா அப்படின்னு அவர் சொன்ன ஊரு எதுனா இண்டஸ் ரீஜன் அப்படிங்கிறத சமீப காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இட்ஸ் ரொம்ப காலமா வந்து அன்ஆன்சர்டு ஒரு டெர்ம். ஓகேங்களா? மெலுகாங்கிற பகுதி எதை குறிக்கும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதங்கள், மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டேஸ்ல வந்து ஆர்கியாலஜிஸ்ட் மற்றும் சயின்டிஸ்டோடைய ஒரு யுனானிமஸா என்ன அக்செப்ட் பண்றாங்கன்னா, இண்டஸ் ரீஜனை தான் மெலுகா என்று சுமேரியன் கிங்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓமன் அப்படிங்கிறதையும் பக்ரைன் அப்படிங்கிறதையும் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இண்டஸ் பீப்புளுக்கும் மெசபடோமியன் பீப்புளுக்கும் நடைபெற்று இருக்கு. இட்ஸ் ஆல்சோ சீ ட்ரேடு, கடல் வழி வாணிபம் நடைபெற்று இருக்கு. இந்த வாணிபத்தில்
டெரகோட்டா சீல்ஸ் அப்படிங்கிற முத்திரை சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து சிந்து சமவெளி மக்களுடைய ட்ரேடு முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. ஓகேங்களா? ரைட். ட்ரேட் அப்படின்னாவே வணிகம் அப்படின்னாவே என்ன தேவைங்க? ஒரு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மெஷர்மெண்ட்ஸ் தேவை. அப்போ நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்கணும்னா என்னன்னு கேட்கணும்? ஒரு 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 6 லிட்டர் பால் கொடுங்க, ஒரு கிலோ சர்க்கரை கொடுங்கன்னு கேட்குறோம். ஸோ அங்கே என்ன தேவைப்படுது? மெஷர்மெண்ட்ஸ், அளவீடுகள் தேவைப்படுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு தராசுகள் எடுக்கிறாரு, அதில் வந்து 1 கிலோ வெயிட் வைக்கிறாரு. அப்போ என்ன எடுத்தோங்க? அளவீடுகளை உறுதிப்படுத்துவதற்கு வெயிட்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? எடைக்கற்கள் தேவைப்படுது. ஸோ எடைக்கற்கள், அளவீடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இண்டஸ் பீப்புள் வந்து நம்ம இவ்வளோ நேரம் என்ன சொல்கிறோம்? ட்ரேடுங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம். அப்போ ட்ரேடுன்னு இருக்கும் பொழுது வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸோட யூசேஜ் இருக்கணும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். The weights were made of limestone, shirt and steatite and were generally in cubical in safe. ஓகேங்களா? சுண்ணாம்பு கல்ல, செர்ட் அப்படிங்கிற படிகல்ல, இது மாதிரி வந்து பல்வேறு கற்கள்ல அவங்க இடைக்கற்களை தயாரிக்கிறாங்க. இதனுடைய பொதுவான வடிவம் கியூபிக்கல் சேஃப், கனசதுர வடிவம். ஓகேங்களா? இது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இண்டஸ் பீப்புளுடைய வெயிட்ஸ் உடைய சைஸ் வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் இன் கியூபிக்கல் சேஃப் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். தமிழ்ல வந்து கனசதுர வடிவம். ஓகேங்களா? ஐவரி ஸ்கேல் ஃபவுண்ட் இன் லோத்தல் இன் குஜராத் இஸ், இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். குஜராத்தில் 1704 மில்லிமீட்டர் அளவுடைய ஒரு மிகச்சிறிய ஒரு தந்தத்தினாலான அளவுகள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஐவரி ஸ்கேல் ஆஃப் ஃபவுண்ட் இன் லோத்தல் இன் குஜராத். ஓகேங்களா? இது the smallest division ever recorded on a scale of other contemporary civilizations. இந்த மாதிரி மிகச்சிறிய அளவுக்கு ஒரு அளவுகோல் வேற எங்கேயுமே கிடைக்கல இதோட சமகாலத்தில் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். The weights point to their knowledge of the binary system. The ratio of weighting is doubled as 1:2:4:8:16:632 அப்படின்னு சொல்லிட்டு பைனரி சிஸ்டம் அப்படிங்கிற முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஈரடிமான முறையில் 2 மடங்குகளாக அதோட விகிதங்கள் அதிகரிச்சதா சொல்லியிருக்காங்க. இதனுடைய எடைக்கற்களுடைய வடிவம் வந்து கியூபிக்கல் சேப், கனசதுர வடிவம் அப்படிங்கிறாங்க. மிகச்சிறிய ஏனை தந்தத்தினாலான அளவுகோல் குஜராத்தில் இருந்திருக்கு. அதனுடைய அளவு 1704 மில்லிமீட்டர் அளவுக்கு மிகச்சிறிய அளவுகோல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது முக்கியமான விஷயம். அவங்க காலகட்டங்களில் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இருந்திருக்கு. இந்த வெயிட்ஸ் எல்லாமே வந்து கியூபிக்கல் சேஃப்ல இருக்கு. ஓகேங்களா? தே ஹேவ் த நாலேஜ் அபவுட் த பைனரி சிஸ்டம். அவங்களுடைய வெயிட்டிங்கோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2 ரேஷியோவில் போகுது. 1:2:4:8ன்னு சொல்லிட்டு 2 மடங்குகளாக அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவர்களுடைய வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி பொதுவான விஷயங்கள். ஓகேங்களா? இதுதான் அந்த எடைக்கற்கள், அது லோத்தல்ஸ் மெஷரிங் ஸ்கேல். ஓகேங்களா? இதுதான் வந்து மிகச்சிறிய அளவுகோல் கிடைச்சிருக்காங்க. இந்த அளவுகோல் வந்து ஐவரி ஸ்கேல், யானை தந்தலானது. அது மட்டும் இல்லாமல் அந்த அங்கே இருக்கிற எடைக்கற்களுடைய அளவுகள் எல்லாமே வந்து கனசதுர வடிவத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். பாட்டரி, மண்பாண்டங்கள். ஓகேங்களா? மண்பாண்டங்கள் அப்படிங்கிறது தனி சாப்டராகவே தனியாக ஆர்கியாலஜிக்கல் போவோம். இங்கே இந்த காலகட்டங்களில் பாட்டரி எப்படின்னு பார்க்கலாம். The pottery of Harappa is another specimen of the fine arts of Indus people. The pots and jars were painted with various designs and colors. Their potteries have a deep red slip and black paintings. Batteries were red in color with beautiful designs in black. ஓகேங்களா? ஸோ சிகப்பு நிற மண்பாண்டங்கள் பயன்படுத்துகிறாங்க. அந்த சிகப்பு நிற மண்பாண்டங்களில் கருப்பு நிற டிசைன்ஸ் உடைய அலங்கார வடிவமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ இதான் அந்த மண்பாண்டங்கள். ஓகேங்களா? சிவப்பு நிற மண்பாண்டங்கள் இதெல்லாம் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப டீட்டெயில்டாக அழகாக டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அவர்களுடைய மண்பாண்ட கலையே முக்கியமானதாக இருக்குது. ஓகேங்களா? ரைட். இதெல்லாம் அந்த ஜாடிகள், அந்த மண்பாண்டங்களுடைய கருப்பு நிறத்தில் இருக்கிற சிவப்பு நிற மண்பாண்டங்களில் கருப்பு நிறத்தில் வரையப்பட்ட கோடுகளை கொண்ட அலங்கார வடிவம் டிசைன்ஸ் காணப்படுது. பாருங்க எவ்வளோ பாலிஷ்டாக இருக்கு. ரொம்ப ஒரு மினுமினுக்குன்ற தன்மையில் ரொம்ப பாலிஷ்டாக, ரொம்ப டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கு. இதெல்லாம் பாருங்க ஒரு 5000 ஆண்டுகளுக்கு பழமையானது. இப்படி வடிவேலு படத்தில் வர மாதிரி நான் கூட புதுசுனே நினச்சிட்ட மாதிரி நான் சொல்ல வேண்டாம். இது 5000 ஆண்டுகளுக்கு ரொம்ப பழமையானது ஒன்று. ஓகேங்களா? ரைட். ஸோ இத்தகைய மண்பாண்டங்கள் எல்லாமே வந்து ஹரப்பா பகுதிகளில் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே முக்கியமான ஒரு ஆவணங்களாக பயன்படுகின்றன. ஆர்னமெண்ட்ஸ், அணிகலன்கள். ஓகேங்களா? The variety of materials used to make beads is remarkable. Stones like carnelian, jasper, crystal, quartz and steatites, metals like copper, bronze, gold and shell are used to make beads.
அதாவது நம்ம கழுத்துல போடுற ஊசி மணி பாசி மாலைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி அணிகின்ற அணிகலன்கள் அப்படிங்கிறது பீட்ஸ் அப்படிம்பாங்க. இந்த பீட்ஸ் அப்படிங்கிற அணிகலன்களை தயாரிக்க என்னென்னலாம் பயன்படுத்துறாங்க? கார்னேலியன், ஜாஸ்பர், கிறிஸ்டல், குவார்ட்ஸ், அப்புறம் மெட்டல்ஸ் லைக் காப்பர், பிரான்ஸ், கோல்டு, ஷெல், ஓகேங்களா, நத்தையோடைய ஓடு இருக்கு இல்லைங்களா, அந்த நத்தை ஓடு இதெல்லாமே வந்து பயன்படுத்துறாங்க. இண்டஸ் பீப்புள் யூஸ் த ரெட் ஸ்குவார்ட்ஸ் ஸ்டோன் கால்டு கார்னேலியன் டு டிசைன் ஜுவல்லரி, ஓகேங்களா. சிவப்பு நிற படிக்கல்லான கார்னிலியன் அப்படிங்கிற கல்லை வந்து டிசைன் பண்ற பயன்படுத்தியிருக்காங்க. த ஃபிகர்ஸ் ஆஃப் மென் அண்ட் உமன், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் மேட் ஆஃப் டெரகோட்டா அண்ட் த கார்விங்ஸ் ஆன் த சீல்ஸ் ஷோஸ் த டிகிரி ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி அட்டைன்டு பை த இண்டஸ் பீப்புள், ஓகேங்களா. ஸோ இந்த உருவங்கள், பொம்மைகள் இதெல்லாமே இருக்கின்ற டெரகோட்டா பொம்மைகள் இருக்கின்ற அதனுடைய வடிவங்கள் இதெல்லாமே வந்து சிந்து சமிழ் மக்களுடைய கலைத்திறமையோட உன்னதமான படைப்புகளை வெளிப்படுத்துகின்றன அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்னமெண்ட்ஸோடைய பயன்பாடு இருந்துச்சு. அணிகலன்களை தயாரிக்கிறாங்க. அணிகலன்களை கொண்டு அவங்க வந்து நிறைய என்ன பண்றாங்க, உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இதுல அணிகலன்களை தயாரிக்க என்ன பயன்படுத்துறாங்கன்னா, செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் பயன்படுத்துறாங்க, மெட்டல்ஸ் பயன்படுத்துறாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பாலிஸ்டா இருக்கும், ரொம்ப ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு கலை வேலைப்பாடு கொண்டதாக காணப்படுகிறது. கார்னிலின் அப்படிங்கிற ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோனை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்னமெண்ட்ஸோடைய இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்க, அதனுடைய இதுதான், ஓகேங்களா. இதுதான் பீட்ஸ் அப்படிங்கிற மாலைகள், ஊசி மணி பாசை மாலைகள் இதெல்லாமே வந்து அணிஞ்சிருக்காங்க, ஓகேங்களா. ரைட். இதுல கையில வந்து வளையல் போடுறாங்க, கழுத்துக்கு ஆரம் போடுறாங்க, செயின் போடுறாங்க, ஓகேங்களா. மூக்குத்தி மாதிரி பதக்கங்கள் போட்டிருக்காங்க, நிறைய இருக்கு, ஓகேங்களா. இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுகள். இதில் என்ன விஷயம்னா, இந்த மெட்டலாகட்டும் அல்லது செமி ப்ரீசியஸ் ஸ்டோனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சதுரமா வெட்டுறாங்க, உருண்டையா வெட்டுறாங்க, செவ்வகமா வெட்டுறாங்க, அல்லது அது முனைகள் எட்ஜு மட்டும் கட் பண்றாங்க, உள்ள ஓட்டை போட்டு மாலையை கோர்க்குறாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தங்க, ஸோ அவங்க அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருந்திருக்குன்னு பார்த்துக்குங்க, ஓகேங்களா. அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு அணிகலன் அப்படின்னா இதெல்லாம் அவர் கையில் வச்சுக்கிற அணிகலத்தோடைய பாருங்க, இன்னைக்கும் அவ்வளோ ஒரு பாலிஸ்டா இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து மெசபடோமிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இத்தகைய தரத்திலான அதே மாதிரி பொருட்களை தான் கொடுமணல் பகுதியிலும் கிடைச்சிருக்கு, ரோம் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ரொம்ப அழகான ஆர்னமெண்ட்ஸ் அணிகலன்களை உற்பத்தி செய்யக்கூடிய கலைத்திறமை படைத்துள்ளாக இண்டஸ் பீப்புள் இருக்காங்க. அதற்காக கார்னிலியன், லேபிஸ் லசூலி, ஜாஸ்பர் அப்படிங்கிற செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸை பயன்படுத்துறாங்க. அது இல்லாமல் மெட்டல் போன்ற காப்பர் இதெல்லாமே பயன்படுத்தி உருவாக்கியிருக்காங்க. நத்தை ஓடுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதனுடைய கலைத்திறமைன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கற்களை வந்து ஓட்ட போடுறாங்க, அது மாலையாக கோக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெரைட்டியான டிசைன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவர்களுடைய கலைத்திறமைக்கு உதாரணம், ஓகேங்களா. ரைட். Right. The bronze image of dancing girl from Mohenjo-daro is suggestive of the use of last wax process, ஓகேங்களா. இந்த ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், இண்டஸ் பீப்புளோடைய ஸ்கல்ப்டிங், ஓகேங்களா, அவரோட சிற்ப திறமையை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு உருவம் கிடைக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, த டான்சிங் கேர்ள் ஆஃப் மொஹஞ்சதாரோ அப்படிம்பாங்க, நடனமாடும் நாட்டியம் மங்கைன்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. இந்த நடனமாடும் நாட்டியம் மங்கையோடைய வெண்கல சிலை, இட்ஸ் பிரான்ஸ் ஸ்கல்ப்சர், ஓகேங்களா, ஸ்டாச்சு மேட் ஆஃப் பிரான்ஸ், ஓகேங்களா, வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு வெண்கல சிலை. இந்த வெண்கல சிலை அப்படிங்கிறது தான் இண்டஸ் பீப்புளோடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்டோடைய மிகச்சிறந்த ஒரு உதாரணமா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. எப்படி நம்ம வந்து இவர்களுடைய கலைத்திறமையை பற்றி பல்வேறு உதாரணங்களை பார்த்தோமோ அதுல ஒரு மிக முக்கியமான உதாரணம் வந்து இந்த டான்சிங் கேர்ள் ஃப்ரம் மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற ஒரு பிரான்ஸ் பிரான்ஸ் ஸ்டாச்சு, ஓகேங்களா. இட்ஸ் ஃபவுண்டட் மொஹஞ்சதாரோ, ஓகேங்களா. இட்ஸ் மேட் பை பிரான்ஸ், ஓகேங்களா. இந்த அம்மா கழுத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாருங்க, பீட்ஸ் ஜுவல்லரி மாலையா போட்டிருக்காங்க, பாசி மணி வந்து மாலையா போட்டிருக்காங்க. ரைட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம்ல வந்து வளையல்கள் போட்டிருக்காங்க, கவர்ட் வித் பேங்கிள்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு அரிய ஒரு கலை திறமை மிக்க ஒரு
வெண்கல சிற்பத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த சிற்பத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டெக்னாலஜி பயன்படுத்தின்னு சொல்றாங்க? லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் அவங்க வந்து ஒரு பிரான்ஸ் இமேஜில் ஒரு டான்சிங்கல் உருவாக்கி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சிலையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த சிலை மொஹஞ்சதாரோவில் இருக்கு. இந்த அம்மாவுடைய இடது கையில வந்து வளையல்கள் அணிஞ்சிருக்காங்க. இது வந்து வெண்கல சிலை. கழுத்துல வந்து மாலைகள், ஊசி மணி பாசி மாலைகள் போட்டிருக்காங்க. வலது கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யாரமா இடுப்புல வச்சிருக்காங்க. ஒரு பார்க்கவே வந்து ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு அப்படியே ஒரு 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 முகத்துல ஒரு புன்னகையோட ஒரு 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 ஓய்வான ஒரு போஸ்டர்ல ஒரு ஒரு வகையில் அந்த பொம்மை அந்த அந்த சிலை கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் பிரான்ஸ் இமேஜ் ஆஃப் டான்சிங் கேர்ள் ஃப்ரம் மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறாங்க. இதனுடைய பல்வேறு வடிவங்கள். ஓகேங்களா? இது மிகச்சிறந்த உதாரணமாக காணப்படுகிறது. டான்சிங் கேர்ள் இமேஜ் ஆஃப் மொஹஞ்சதாரோ. ரைட். The science and technologies such as construction, measurement of flats, foundation, geometrical figures were used by Indus people. A granary with the walls made up of mud bricks has been discovered in Rocky Kargi in village in Haryana, belonging to mature Harappan stage. By 1900 BCE, the Harappan culture was started declining. ஓகேங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இண்டஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாட்ஸ், ஃபவுண்டேஷன் இதெல்லாமே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஹரியானாவில் ராக்கி கார்கி அப்படிங்கிற இடத்துல களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு கிரானரி, தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் பீப்புளை பற்றி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இதனுடைய அழிவு, இந்த டிக்ளைனிங் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, the Harappan culture had started its declining by 1900 BCE. ஓகேங்களா? கிமு 1900 ஆண்டு வாக்குல சிந்து சமோலி நாகரிகத்தோடைய அழிவு தொடங்கியது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் படிப்படியா அதோட அழிவு ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நம்ம வந்து ஹரப்பன் சிவிலைசேஷனுடைய எவாலுவேஷன் பார்க்கும் பொழுது 4 ஸ்டேஜ் பார்த்தோம். கடைசி ஸ்டேஜ் என்ன சொன்னாங்க? லேட்டர் ஸ்டேஜ் என்ன சொன்னாங்க? கிமு 1900 to 1700 பிசின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? 1900 1700 காலகட்டத்துக்குள்ள அதனுடைய அழிவு ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். இன்னொரு முக்கியமான விஷயம், கேவிடி காம்ப்ளெக்ஸ். ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் மதுரையை சார்ந்த ஒரு நபர், அவர் வந்து ஆர் பாலகிருஷ்ணன். ஓகேங்களா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், தமிழ்நாடு கேடர், ஒரிசாவுடைய சீஃப் செக்ரட்டரியா இருக்காரு. அது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரிசா கவர்மெண்டோடைய கல்ச்சுரல் அட்வைசராக இருக்கார். ஒரு ஹானரரி போஸ்டிங்காக இருக்காரு. அவரு ஒரு சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர். என்னன்னா, ஒரு கொஞ்சம் இந்த ஆர்கியாலஜி, தமிழ் பற்றிய ஆர்வம் அதிகம். அவருடைய பல்வேறு வேலைப்பாடுகளுக்கு இடையிலையும் இந்த இந்த தமிழுடைய ஆர்கியாலஜி பத்தி, இண்டஸ்ட்ரியோட ஆர்கியாலஜி பத்தி ஆய்வு பண்றாரு. என்ன ஆய்வுனா, அந்த ஊர்களுடைய பெயர்கள் அண்டு இடப்பெயர்வு, மைக்ரேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ பொதுவா நமக்கு தெரியுங்க, தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் ஆட்சி பண்ணவங்க தான் சேர சோழ பாண்டியர்கள். இந்த காலகட்டங்களில் தான் கொற்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை அப்படிங்கிற பெயர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த துறைமுகம் இருந்துச்சு. கொற்கை அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருந்துச்சு. வஞ்சிங்கிற சேரர்கள் தலைநகரம் அப்படி இருந்துச்சு. தொண்டிங்கிற ஒரு துறைமுகம் இருந்துச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் காணப்பட்ட பெயர்கள். சங்க காலத்தை, இன்னைக்கு கூட அந்த பெயருக்கு சொல்ல முடியல, சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பெயர்கள். இத ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இதே பெயர்கள் ஓகேங்களா தமிழ்நாட்டில் கிடைச்சதுன்னா ரைட், ஓகே. தமிழ்நாட்டில் ஏற்கனவே சங்க காலத்துல இப்படிப்பட்ட கலாச்சாரம் இருந்துச்சு, இத்தகைய பெயர்களுடைய பயன்பாடு இருந்துச்சு, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பெயர்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்த பெயர்களுக்கும் தொடர்பில்லாத ஒரு பகுதியான ஆப்கானிஸ்தான்ல, பாகிஸ்தான்ல காணப்படுகிறது. கொற்கை, வஞ்சி, தொண்டி அப்படிங்கிற பெயர்கள் எங்க காணப்படுதுங்க? பாகிஸ்தான்ல காணப்படுது, ஆப்கானிஸ்தான்ல காணப்படுது. ஸோ இது மாதிரி மக்களுடைய ஊர்களின் பெயர்கள் மற்றும் மக்களின் இடம்பெயர்வு, மைக்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல சிந்து சமவெளி பகுதி இருந்த பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிற பெயர்கள் ஆய்வு பண்றாரு. அப்ப அவர் கண்டுபிடிக்கிறாரு, பாகிஸ்தான்ல சில ஊர்களின் பெயர்கள் என்னன்னு காணப்படுதுங்க. கொற்கைன்னு ஊருக்கு பெயர் இருக்கு, வஞ்சின்னு ஒரு பெயர் காணப்படுது, தொண்டின்னு காணப்படுது. ஓகேங்களா? கொற்கை, வஞ்சி, தொண்டி, உரை, கூடல்கர் அப்படிங்கிற பெயர்கள் வந்து காணப்படுது. அப்புறமே கொற்கை, பூம்புகார் ஆப்கானிஸ்தான்ல காணப்படுது. இது எல்லாமே காவிரி, பொருன்ஸ், காவிரி, வாலா, பொருணை அப்படிங்கிற பெயர்கள்ல ஆறுகளுடைய பெயர்லாம் காணப்படுது. ஓகேங்களா? ரைட். அதனால சிந்து சமவெளி மக்களுடைய அடிநாதத்துல தமிழர்கள் தான் அங்க வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற கருத்தாக்கத்தை
இவருடைய ரிசர்ச்சோடைய பிஹெச்டி ரிசர்ச்ல ஒரு ஃபைண்டிங் கொடுக்குறாரு. ஓகேங்களா? இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்காலர். ஓகேங்களா? ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரியா, ஒரிசாவுடைய சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர். ஓகேங்களா? இன்றைக்கும் அதனுடைய கல்ச்சுரல் அட்வைசரா ஹானரரி போஸ்டிங் இருக்காரு. இன்னொரு விஷயம்னா தமிழ் வழியிலேயே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு அதே தமிழ் வழியிலேயே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஒரே நபர். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பர்சன் ஆர் பாலகிருஷ்ணன். தமிழ் இலக்கணத்தை படிச்சு தமிழ் வழியிலேயே எழுதி பாஸ் பண்ண நபர். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். கேவிடி காம்ப்ளெக்ஸ். அதுதான் கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறாங்க. கேவிடி காம்ப்ளெக்ஸ்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. கொர்க்கைங்கிறது பாண்டியர்களின் துறைமுக நகரம். ஓகேங்களா? தூத்துக்குடிங்கிறது கொர்க்கை. வஞ்சிங்கிறது சங்ககால சேரர்களின் தலைநகரம் கரூர். இன்றைய கரூர் தான் சங்ககால வஞ்சி, சேரர்களின் தலைநகரம். தொண்டிங்கிறது சங்ககால சேரர்களின் துறைமுகம், அரபிக் கடலோரமாக கேரளா கடற்கரை இருக்கிற தொண்டி. ஓகேங்களா? கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. ஓகேங்களா? இதுதான் வந்து கேவிடி காம்ப்ளெக்ஸ்ங்கிறாங்க. KVT complex spread over Afghanistan and Pakistan has many places names of those were mentioned in Sangam literature. சங்ககால இலக்கியங்களில் காணப்படுகின்ற பல்வேறு பெயர்கள் பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் காணப்படுகிறது. அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், கேவிடி காம்ப்ளெக்ஸ், கொர்க்கை, வஞ்சி, தொண்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறாங்க. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உரை அண்ட் கூடல்கர் ஆர் த நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் இன் பாகிஸ்தான். Korke and Pumbagар in Afghanistan are related to the cities and ports mentioned in the Sangam age. The names of the Kaveri and Poruns in Afghanistan and the rivers Kaveriwala and Porun in Pakistan also occur in the Sangam literature. சங்ககால இலக்கியங்களை காணப்படுகின்ற அதே பெயரில் உள்ள ஊர்கள், அதே பெயரில் உள்ள ஆறுகள் ஆப்கானிஸ்தான்ல, பாகிஸ்தான்ல இருக்கு அப்படிங்கிறத ஆய்வின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இந்த பெயர்கள்லாம் காணப்படுகின்ற பகுதியை தான் என்னன்னு சொல்றாங்க, கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காலத்துல அந்த மக்களுடைய வாழ்க்கையில, அந்த மக்களுடைய கலாச்சாரத்தில் இருந்திருக்கு. அதனாலதான் இன்றைக்கும் அந்த பகுதிகளில் இந்த பெயர்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், தமிழர்கள் தான் இண்டஸ் கல்ச்சரோடைய பேசிக்கா இருந்திருக்காங்க. கால ஓட்டத்தில் அவங்க வந்து மைக்ரேஷன் ஆகி அவங்க வந்து இந்தியன் சப்கான்டினென்டோடைய பல்வேறு இடங்களுக்கு போயிருக்காங்க. அப்புறம் நம்ம சவுத் இந்தியாவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்தாக்கம் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ரைட். மெஹர்கர் த ப்ரீகர்சர் டு இண்டஸ் சிவிலைசேஷன். ஓகேங்களா? இதுல மெஹர்கர் அப்படிங்கிற பகுதி பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸ்பெசிஃபிக்காக அதை பத்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். மெஹர்கர் இஸ் ஏ நியோலித்திக் சைட். இட் இஸ் லொக்கேட்டட் நியர் த போலன் பேசின் ஆஃப் பலுசிஸ்தான் இன் பாகிஸ்தான். இட் ஷோஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஹெர்டிங் டன் பை men in very early times. Neolithic culture existed in Mehrgarh as early as 7000 BCE. அதாவது இது வந்து ஒரு மெஹர்கர் அப்படிங்கிறது ஒரு நியோலித்திக் சைட். ஓகேங்களா? புதிய கற்கால நகரம். ஓகேங்களா? புதிய கற்காலத்தை சார்ந்த ஒரு இடமா இருந்திருக்கு. இது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் பகுதிகளில் போலன் பள்ளத்தாக்குல இருக்கு. கைபர் போலன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த போலன் பேசின் அப்படிங்கிற பள்ளத்தாக்குல இருக்கு. இது ஆரம்பகால மனிதர்களுடைய வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு குறித்த சான்றுகளை இங்கு கிடைக்குது. இந்த இடம் அப்படிங்கிறது கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே இங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமா இருக்கு. ஸோ மெஹர்கர் அப்படிங்கிறது இண்டஸ் சிவிலைசேஷனோட ப்ரீகர்சர், இண்டஸ் சிவிலைசேஷனோட முன்னோடியா இருந்திருக்காங்க. ஓகேங்களா? மெஹர்கர் பகுதிகளில் சிந்து சமவெளி கலாச்சாரத்தை சார்ந்த மக்கள் வாழ்றதுக்கு முன்னாடியே, ஏன்னா சிந்து கலாச்சாரம் 5000 ஆண்டுன்னு சொன்னோம்னா அதற்கு முன்னாடி இன்றைய தேதியிலிருந்து 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புதிய கற்காலத்தை சார்ந்த நியோலித்திக் காலத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. இது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல பலுசிஸ்தான் ப்ராவின்சஸ்ல போலன் பேசின், போலன் பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா? ரைட். ரைட். சரிங்க. இதுவரை நம்ம வந்து காமனான ஆஸ்பெக்ட் பார்த்தோம். இண்டஸ் சிவிலைசேஷனுடைய பொதுவான பண்புகள் என்னென்ன பண்புகள் பார்த்தோம்னா, அங்க வந்து மக்களுடைய ரிலீஜியன், ஓகேங்களா, அவங்களுடைய சமய முறைகள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம். அங்க பாலிட்டி, அரசியல் எப்படி நடைபெற்றுன்னு பார்த்தோம். அவங்களோட ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், ஓகேங்களா, வணிகம் வியாபாரம் எப்படி நடைபெற்றுன்னு பார்த்தோம். அவங்களுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஓகேங்களா, ஆர்னமெண்ட்ஸ், அவங்களுடைய அணிகலன்கள் எப்படி இருந்துச்சு, கலை இலக்கியங்கள், கலை படைப்புகள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அப்புறமே அக்ரிகல்ச்சர், வேளாண்மை எப்படி இருந்துச்சு, டவுன் பிளானிங் எப்படி இருந்துச்சு,
அந்த கிரேட் பாத் கிரானரியோடைய தன்மைகள்லாம் என்ன, ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இண்டஸ் சிவிலைசேஷனுடைய பொதுவான தன்மைகள். ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் எப்படி வாழ்ந்தாங்கிறத பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கிரிப்ட் அவங்க எப்படி எழுதுனாங்க, எழுத்து முறை என்ன, அந்த எழுத்து முறைக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்பு என்ன, அது தமிழ் மொழின்னு சொன்ன 3 பேர் யார் யார், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த இண்டஸ் சிவிலைசேஷனில் சில முக்கியமான நகரங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த நகரங்கள்லாம் என்ன, அந்த நகரங்களை பற்றி சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வேண்டியது ஹரப்பா. ஓகேங்களா? ஹரப்பா அப்படிங்கிற நகரத்தை பற்றி பார்க்கலாம். தயாராம் சஹானி ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு ஹரப்பா இன் 1921. ஓகேங்களா? 1921 ஹரப்பா நகரை முதலாக கண்டறிந்தவர் தயாராம் சஹானி. அதாவது உங்களுக்கு ஒரு டவுட் சொல்லலாம், ஹரப்பா நகரத்தை கண்டுபிடிச்சது சர்ஜான் மார்சலா அல்லது தயாராம் சஹானியா அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த அகழ்வாராய்ச்சியெல்லாம் நடைபெறுகின்ற காலகட்டங்களில் இந்த டிபார்ட்மெண்ட் ஏஎஸ்ஐ அப்படிங்கிற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்டோடைய டைரக்டர் ஜெனரல் யாருன்னா சர்ஜான் மார்சல். இவர் தான் கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமா கோரிக்கை வைக்கிறாரு. அவருடைய அனுமதியில் தான் ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜி நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? ஸோ அவருடைய டிபார்ட்மெண்ட் ஹெட் அவர் தான். அவருக்கு கீழே பல்வேறு குழுக்கள் செயல்படுது. அந்த குழுக்கள்ல பல்வேறு கவுன்சில்ஸ் சின்னதாக இருக்கும் இல்லைங்களா, அதுல வந்து தயாராம் சஹானி அப்படிங்கிற நபர் வந்து இண்டிவிஜுவலா 1921 இந்த நகரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். கேள்வியை பொறுத்தவரையிலும் ஜென்ரலா வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டிருந்தவர் யார் அப்படின்னா சர்ஜான் மார்சல், அல்லது அகழ்வாராய்ச்சி நடைபெற காரணமானவர்னா சர்ஜான் மார்சல். ஓகேங்களா? அதே கேள்வி, ஹரப்பா நகரை கண்டறிந்தவர் யார், who has first discovered ஹரப்பா சிட்டி அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அந்த இடத்துல தயாராம் சஹானி இருந்ததுன்னா அவர் பேர் தான் சொல்லணும். இன்கேஸ் தயாராம் சஹானி பேர் இல்லாம சர்ஜான் மார்சல்னா அவர் பேர் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1921 தயாராம் சஹானிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? The meaning of ஹரப்பா in Indus language is buried city. ஓகேங்களா? ஹரப்பா அப்படிங்கிற வார்த்தைக்கு சிந்து மொழியில என்ன பொருள்? புதையுண்ட நகரம். இது டிஎன்பிசி குரூப் 4ல கேட்ட கேள்வி. ஓகேங்களா? ஹரப்பாங்கிற வார்த்தைக்கு புதையுண்ட நகரங்கிற மீனிங், த பரீடு சிட்டி அப்படிங்கிறாங்க, டிஎன்பிசில ஒரு கேட்ட கேள்வி. ஓகேங்களா? அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்துல முதலாக அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க, 1921. அதுவும் கேட்ட கேள்விதான். ஓகேங்களா? ரைட். ஸோ த மீனிங் ஆஃப் ஹரப்பா இன் இண்டஸ் லாங்குவேஜ் இஸ் பரீடு சிட்டி. தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா புதையுண்ட நகரங்கிறாங்க. ஓகேங்களா? ஹரப்பா இஸ் லொகேட்டட் இன் லெஃப்ட் பேங்க் ஆஃப் ரிவர் ராவி. ராவி நதியோடைய இடது கரையில் அமைஞ்சிருக்குங்கிறாங்க. இட் இஸ் லொகேட்டட் இன் மான்ட்கோமரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பஞ்சாப் இட் பாகிஸ்தான். பாகிஸ்தான் நாட்டில் பஞ்சாப் மாவட்டத்தில் மாண்ட் கோமரி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இது எங்க இருக்குன்னா ராவி நதிக்குள்ள அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 1921 தயாராம் சஹானி டிஸ்கவர்டு த ஹரப்பா. The term Harappa means in Indus language is the buried city. It is located in Pakistan, district of Punjab, in Mount Comering இடத்துல அமைஞ்சிருக்கு. எந்த நதிக்கரைனா ராவி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ரைட். இங்க வேற என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? 2 rows of 6 granaries with brick platforms found in Harappa. 2 வரிசையில் அமைந்த 6 தானிய களஞ்சியங்கள் அப்படிங்கிறது ஹரப்பாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த கிரானரிஸ் அப்படிங்கிற அந்த இமேஜ் காட்டும் பொழுது சொன்னோம் இல்லைங்களா, அதே தான் இங்கேயும் காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 2 rows of 6 granaries, 2 வரிசையில் அமைந்த 6 தானிய களஞ்சியங்கள் ஹரப்பாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? The evidence of coffin burial and symmetry in Hutch culture found in Harappa. ஓகேங்களா? அதாவது பரியல் முறையை பொறுத்தவரையிலும் நிறைய சொல்றாங்க. அதுல ஹச் வகை கல்ச்சர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த ஈம சின்னங்களுடைய அந்த இடுகாட்டு மேடைகளுடைய தன்மையை பார்க்கும்பொழுது ஹச் வடிவத்தில் இருக்கும். அது ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை. அது நமக்கு என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட், இங்க வந்து கஃபின் ஃபரியல் இருந்திருக்கு, சிமெட்ரியில வந்து ஹச் கல்ச்சர் அப்படிங்கிற கலாச்சாரம் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதும். ரொம்ப டீட்டெயில்டா ஹச் கல்ச்சர் என்னன்னு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அதனுடைய ஈம சின்னங்கள் வந்து ஹச் வடிவில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா? ஹரப்பா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி இன் திஸ் கல்ச்சர். ஓகேங்களா? the bronze sculpture of a dog chasing a deer in found in this city. ஓகேங்களா? ஒரு நாய் வந்து
ஒரு மானியத்திருத்தது போன்ற வெண்கல சிற்பம் கிடைச்சிருக்குங்கிறாங்க. ஸோ இதுதான் ஹரப்பாவை பற்றி பொதுவான விஷயங்கள். இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி. ஓகேங்களா? ஹரப்பாவில் 2வது மிகப்பெரிய நகரம் அப்படின்னா ஹரப்பான்னு சொல்றாங்க. சிந்து தமிழ் நகரத்தில் முதலாக கண்டறியப்பட்ட நகரம் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா அதுவும் ஹரப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா கடைசியாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய வீடியோவை மியூட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆடியோ மீடியோ இருந்தால் மீட் பண்ணுங்க. கடைசியாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹரப்பா அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது இங்கே என்ன கிடைச்சிருக்குன்னா கிரானரிஸ் 6 கிரானரிஸ் கிடைச்சிருக்கு. அங்கே வந்து பரியல் சிஸ்டம், ஓகேங்களா, கஃபின் ஃபரியல் அண்ட் ஹச் கல்ச்சர்லாம் கிடைச்சிருக்கு. ஒரு பிரான்ஸ் ஸ்கல்ப்சர் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே முக்கியமான விஷயம். இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். இதுதான் சிமெட்ரி ஹச். ஓகேங்களா? ஹச் வடிவில் அமைந்த சிமெட்ரியோடைய வடிவம் கிடைச்சிருக்கு. ரைட். அடுத்து மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? The meaning of Mohenjo-daro in Indus language is Mount of Dead. ஓகேங்களா? இறந்தவர்களின் மேடு. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். The meaning of Mohenjo-daro in Indus language is Mount of Dead. ஹரப்பா அப்படின்னா buried city, Mohenjo-daro அப்படின்னா Mount of Dead, இறந்தவர்களின் மேடுங்கிறாங்க. It is located in Sindh province on Sindh river at Largana district of Pakistan. இது வந்து சிந்து மாகாணத்துல சிந்து நதிக்கரையில லர்கானாங்கிற மாவட்டத்தில் பாகிஸ்தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஆனால் ஹரப்பாங்கிறது பஞ்சாப் மாகாணத்தில் ராவி நதிக்கரையில் மாண்டு கோமரிங்கிற இடத்துல பாகிஸ்தான் அமைஞ்சிருக்கு. மொஹஞ்சதாரோ பார்த்தீங்கன்னா சிந்து மாகாணத்தில் சிந்து நதிக்கரையில் லர்கானா மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல பாகிஸ்தானில் இருக்கு. ஓகேங்களா? தி சிட்டி இஸ் டிஸ்கவர்டு பை ஆர்டி பானர்ஜி இன் 1922. ரகலதாஸ் பானர்ஜிம்பாங்க. ஆர்டி பானர்ஜினா ரகலதாஸ் பானர்ஜி இன் 1922. ஓகேங்களா? கண்டறியப்பட்ட ஆண்டு 1922. This site has been declared as a World Heritage Site by UNESCO. ஓகேங்களா? A multi-pillared assembly hall, the Great Bath, அதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதை பற்றி சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா this is the largest city of this civilization. ஓகேங்களா? செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னா மொஹஞ்சதாரோ, சாரி ஹரப்பா சொல்லுவோம். லார்ஜஸ்ட் சிட்டினா மொஹஞ்சதாரோ சொல்லுவோம். ஓகேங்க, என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். A multi-pillared assembly hall. ஓகேங்களா? 20 pillars in 4 rows to support the roof. ஓகேங்களா? 4 வரிசையில 20 தூண்களை கொண்ட ஒரு அசம்பிளி ஹால் இருக்கு. The Great Bath. ஓகேங்களா? the most important public place for the city. அப்புறம் லார்ஜ் கிரானரி. ஓகேங்களா? ஹரப்பாவிலையும் கிரானரி இருக்கு, மொஹஞ்சதாரோவிலையும் கிரானரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல 3 முக்கியமான பொருள் என்னன்னா, முக்கியமான கட்டுமானங்கள் வந்து அசம்பிளி ஹால் இருக்கு, கிரேட் பாத் இருக்கு, லார்ஜ் கிரானரி இருக்கு. இது எல்லாமே 3 முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? ரைட். ஸோ மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது the meaning of Mohenjo-daro in Indus language is Mount of Death. It is located in Pakistan on the river bank of Sindh River in the district of Largana. It was discovered by R.D. Banerjee in 1922. It has been declared as a World Heritage Site by UNESCO. UNESCO உடைய உலக புராதனமிக்க தொன்மையுள்ள நகரங்களுடைய பட்டியல் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. இங்க என்னெல்லாம் இருக்குன்னா அசம்பிளி ஹால் இருக்கு, கிரேட் பாத் இருக்கு, லார்ஜ் கிரானரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான கட்டுமானங்கள். இதை தவிர வேற என்னெல்லாம் கிடைச்சதுன்னா, a bronze image of dancing girl, a bearded man called as the Christ King, a seal with a picture suggesting பசுபதி. ஓகேங்களா? முன்னே சொன்னீங்கன்னா நடனமாடும் நாட்டியமேங்கின் சிலைன்னு சொன்னோம், இந்த பிரைஸ் கிங் அப்படிங்கிற உருவத்தை சொன்னோம், பசுபதிங்கிற உருவத்தையும் காமிச்சிருக்கோம். அப்புறம் a piece of woven cotton along with the spindle. ஓகேங்களா? பருத்தி துணியும் அதற்கான ஸ்பிண்டில் ஒர்ஸும் கிடைச்சிருக்கு. Some skeletons are parts in designing bears acute mark indicating massacred by invaders. These are the found in Mohenjo-daro. ஓகேங்களா? அதாவது சில இடங்கள்ல வந்து எலும்பு குவியல்கள், ஓகேங்களா, ஸ்கெலிட்டன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அது வந்து என்னன்னா அக்யூட் மார்க்கோடு காணப்படுது. வெட்டு காயங்கள் கூடிய எலும்பு குவியல் கிடைச்சிருக்கு. இது வந்து அந்நியர்களுடைய அல்லது எதிரிகளுடைய வருகையின் மூலமாக ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு படுகொலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு படுகொலையா இருந்திருக்கலாம். அதன் காரணமாக இந்த மாதிரி வெட்டு காயங்களுடன் கூடிய எலும்பு குவியல் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற இடத்துல என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டான்சிங் கேர்ள் இமேஜ் கிடைச்சிருக்கு, பியர்டட் மேன், ஓகேங்களா, தாடியுடன் கூடிய ஆணின் உருவம், அப்புறம் சீல் வித் எ பிக்சர் சஜஸ்டிங் பசுபதி, பீஸ் ஆஃப் woven cotton along with a spindle, some skeletons of parts designing bears acute mark. ஓகேங்களா? ஸோ வெட்டு காயங்களுடன் கூடிய எலும்பு கூடுகளுடைய அமைப்பும் கிடைச்சிருக்கு. இதுதான் மொஹஞ்சதாரோ. இது வந்து லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன்.
ஓகேங்களா, இதுதான் மொஹஞ்சதாரோடைய வடிவம். ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற நகரத்தோடைய தன்மை. பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது ஒரு புத்திஸ்ட் ஸ்தூபா அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சாங்க. பட் ரொம்ப டீப்பா ஆய்வு பண்ணும் பொழுது புத்திஸ்ட் ஸ்தூபாவுக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது. இது வந்து ஒரு ஒரு டிஸ்டிங்க்ட் சிவிலைசேஷன் அப்படிங்கிறத லேட்டர் டேஸ்ல வந்து ஃபைண்ட் பண்ணாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிட்டாடல் அப்படிம்பாங்க. சிட்டாடலை ஒட்டிய பகுதி உயரமான மட் பிரிக்ஸ், ஓகேங்களா, மண்மேடுகளாலான உயரமான பகுதி சிட்டாடல். அதன் மீது பார்த்தீங்கன்னா செங்கல் கட்டுமானங்களை கொண்டு பெரும் குளங்கள் கட்டுமானங்கள் கட்டமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி உயரமான பகுதி, நகரத்துடைய உயரமான பகுதி சிட்டாடல்ங்கிறாங்க. சிட்டாடல்ல தான் கிரானரி இருக்கு, அசம்பிளி ஹால்ஸ் இருக்கு, கிரேட் பாத்ல இருக்கு. இது ஒட்டி இருக்கிற லோவர் டவுன்ல வந்து நார்மலான ஒரு ஆர்டினரி பீப்புள் வந்து ரெசிடென்ட்டா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் நாம. ஓகேங்களா, ரைட். அடுத்து முக்கியமான நகரம் காளிபங்கன். ஓகேங்களா, காளிபங்கன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டி. த மீனிங் ஆஃப் காளிபங்கன் இஸ் பிளாக் பேங்கிள்ஸ். ஓகேங்களா, காளிபங்கன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா கருப்பு வளையல். ஓகேங்களா, கருப்பு வளையல் என்று அழைக்கப்பட்ட நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க, காளிபங்கன். இட் வாஸ் டிஸ்கவர்டு பை கோஸ் அட் 1953. 1953ல கோஸ் அப்படிங்கிற ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இதை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. த சிட்டி இஸ் லொகேட்டட் இன் ராஜஸ்தான் அட் ரிவர் பேங்க் ஆஃப் காகர் காக்ரா. ஓகேங்களா, காகர் காக்ரா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, காகர் காக்ராங்கிறது முக்கியமான நதி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நதிக்கரையில தான் காளிபங்கன் அமைஞ்சதை சொல்றாங்க. ஃபயர் ஆல்டார்ஸ் வேர் ஃபவுண்டட் திஸ் சிட்டி. A flooded field was a important discovery of the city. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, உழவு செய்யப்பட்ட வயல் அப்படிங்கிற வயல்வெளியை வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபயர் ஆல்டர்ஸ் அப்படிங்கிற நெருப்பு குண்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து காகர் காக்ரா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. முக்கியமான பாயிண்ட் பிளாக் பேங்கிள்ஸ். ஓகேங்களா, கருப்பு வளையல். ஓகேங்களா, கவனிச்சுக்கங்க. The term Harappa means buried city, புதையுண்ட நகரம். The term Mohenjo-daro means mound of dead, இடுகாட்டு மேடு. The term Kalibangan means black bangles, கருப்பு வளையல். ஓகேங்களா, இந்த வார்த்தைகள் முக்கியமான விஷயங்கள், கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. காளிபங்கல் என்ன அன்எர்த் பண்ணியிருக்காங்கன்னா ஃபயர் ஆல்டார்ஸ், ஃபிளக்டு ஃபீல்டு. ஓகேங்களா, உழவு செய்யப்பட்ட வயல்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு நகரமும் பாகிஸ்தான்ல இருக்கு. ஆனா காளிபங்கல் எங்க இருக்குதுங்க, ராஜஸ்தான்ல இருக்கு. புரியுதா இல்லைங்களா, இது வந்து இந்தியா இருக்கிற ராஜஸ்தான். ஓகேங்களா, ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாம், லோத்தல். ஓகேங்களா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நகரங்கள். ஓகேங்களா, இன்னும் சொல்ல போனா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் பாகிஸ்தான்ல போயிருச்சு. ஸோ அப்போ வந்து இந்தியன்ஸ் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இண்டஸ் சிவிலைசேஷனுடைய ரிமைன்ஸ் இந்தியாவில் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பற்றி டீப்பாக ஆய்வு பண்ணும் பொழுது லோத்தல் பகுதியில் வந்து இதனுடைய ரிமைன்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் சைட் ஆஃப் த இண்டஸ் சிவிலைசேஷன், அதுவும் இந்தியாவில் இருந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிறைய டீட்டெயிலான ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, லோத்தல் அப்படிங்கிறது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆஃப் த இண்டஸ் சிவிலைசேஷன். ஓகேங்களா, இன்னும் சொல்ல போனால் இண்டஸோடைய ட்ரேட் அப்படிங்கிறது லோத்தல் மூலமாக நடைபெற்றுச்சு. குறிப்பாக சீ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸோடைய எவிடன்சஸ் வந்து இங்கே தான் கம்ப்ளீட்டாக கிடைச்சிருக்கு. இட்ஸ் வெரி பிளான்டு சிட்டி. ஓகேங்களா, லோத்தல் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ரைட். இதை பற்றி பார்க்கலாம். இட் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ட்ரிபியூட்டரி ஆஃப் சபர்மதி ரிவர் இன் குஜராத். ஓகேங்களா, இதுவும் குஜராத்தில் இருக்கு. சபர்மதியோடைய ட்ரிபியூட்டரியில் அமைஞ்சிருக்கு. லோத்தல் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர் ஆஃப் ஹரப்பன் கல்ச்சர். மீனிங் இன் குஜராத்தி லாங்குவேஜ் இஸ் மவுண்ட் ஆஃப் டெட். த ஒன்லி ஹரப்பன் சிட்டி ரிமைன்ஸ் ஆஃப் ரைஸ் ஹஸ் ஹேவ் பின் ஃபவுண்ட் இன் ரங்பூர் இன் லோத்தல். ஓகேங்களா, ரைட். திஸ் இஸ் த போர்ட் சிட்டி ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிந்து சமவெளி நகரத்துடைய துறைமுக நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, போர்ட் சிட்டி. லோத்தல் அப்படின்னாவே டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வருது போர்ட் சிட்டிங்கிற வார்த்தை ஞாபகத்துக்கு வரணும். திஸ் இஸ் த போர்ட் சிட்டி ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். த ஒன்லி ஹரப்பன் சிட்டி ரிமைன்ஸ் ஆஃப் ரைஸ் ஹஸ் ஹேவ் பின் ஃபவுண்ட் இன் ரங்பூர் இன் லோத்தல். லோத்தல்ல ரங்பூர் அப்படிங்கிற இடத்துல ரைஸ் ஹஸ்க், நெல் உமிகளுடைய எச்சங்கள் கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, அரிசி பருத்தி போன்ற பயிர்களை உலகிலேயே முதன் முதல் விளைவித்தவர்கள் வந்து சிந்து சமவெளி மக்கள் சொல்லியிருப்போம். அதுல பருத்தி உற்பத்திக்கான எவிடன்ஸ் வந்து நம்ம வந்து மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. நெல் உற்பத்திக்கான சான்றுங்கிறது லோத்தல்ல ரங்பூர்ங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ரைட். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, குஜராத்தி லாங்குவேஜ்ல லோத்தல் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா மவுண்ட் ஆஃப் டெட். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்.
ஃபர்ஸ்ட் நீங்க மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னாவே உங்களை பொறுத்தவரையிலும் அது மொஹஞ்சதாரோ தான். ஓகே, அது வந்து சிந்து லாங்குவேஜ்ல, இது வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. அதே மாதிரி லோத்தல் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கு. குஜராத்தி மொழியிலையும் அதே மீனிங் தான் வருது. உள்ளூர் மக்கள் அந்த லோத்தல்ங்கிற வார்த்தை மூலமாக இந்த மவுண்ட் ஆஃப் டெட்டுங்கிற அப்படிங்கிற அர்த்தத்தை தான் வெளிப்படுத்தி இருக்காங்க. ஸோ இதுதான் தெரிஞ்சுக்கிற விஷயம். ஓகேங்களா, ரைட் ரைட். இது வந்து சபர்மதியோடைய ட்ரிபியூட்டரியில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க, குஜராத்தில் அமைஞ்சிருக்கு. சரி, இங்க வேற என்னெல்லாம் கிடைச்சிருக்கு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். an ஆர்டிஃபிஷியல் டாக்யார்டு, செயற்கையான கப்பல் தளம். ஏன்னா இது ஒரு துறைமுக நகரம். துறைமுக நகரம் அப்படிங்கிறது சபர்மதியோடைய துணையாறான ஒரு ஆற்றங்கல் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஆற்றங்கரையிலிருந்து தண்ணியை வந்து கொண்டாந்து என்ன பண்றாங்க, ஒரு செயற்கையான ஒரு துறைமுகத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் டாக்யார்டு மூலமாக ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் நடைபெற்று இருக்கு. எவிடன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் ஃபார்ம் ஏ டவுட்ஃபுல் டெரகோட்டா ஃபிகர்ஸ். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிந்து சமூக மக்களுக்கு வந்து குதிரையை பற்றி தெரியாதுன்னு சொன்னேன். சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க, ஒரு விதிவிலக்கா 2 பாயிண்ட் சொல்லியிருப்போம். அது ஒரு பாயிண்ட் தான், லோத்தல் அப்படிங்கிற நகரத்துல ஒரு சந்தேகத்திற்கு உரிய ஒரு குதிரையா அல்லது வேற உருவமானு தெரியாத அளவுக்கு ஒரு உருவம் கிடைச்சது. அந்த டெரகோட்டா உருவம், அந்த உருவம் இங்க கிடைச்சிருக்கு. அப்புறமே சிஃப் டிசைன்ட் ஆன் எ ஸ்கேல். ஓகேங்களா, ஒரு முத்திரை சின்னத்துல கப்பலின் அல்லது படகின் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு முத்திரை சின்னம் கிடைச்சிருக்கு. அப்புறம் எவிடன்ஸ் ஆஃப் டபுள் பரியல் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் கிரேவ். ஓகேங்களா, ஒரு ஒரு சவக்குழிக்குள்ள ஒன்றன் மீது ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டவாறு ஆண் மற்றும் பெண்ணோட எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், சதி பழக்கம் கிடையாதுன்னு சொன்னோம். ஆனா எக்ஸம்ஷனா என்னன்னுங்க, லோத்தல்ல மட்டும் ஒரே ஒரு புதைகுழிக்குள்ள ஒரு ஒன்றன் மீது ஒன்று அடுக்கி வைக்கப்பட்ட மாதிரி ஆண் மற்றும் பெண்ணோட எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக மட்டுமே சிந்து மக்களுடைய பகுதிகளில் வந்து சதி பழக்கம் இருந்தது அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடியல. ஓகேங்களா, பட் ஆனால் இண்டஸ் சிவிலைசேஷனை பொறுத்தவரையிலும் இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் சதி வாஸ் நாட் ப்ரவலண்ட். ஓகே, அங்கே வந்து கிடையவே கிடையாது. பட் எக்ஸப்ஷன்லாம் இங்கே ஒரு கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா, ரைட். எவிடன்ஸ் ஆஃப் எ கேம் சிமிலர் டு எ மாடர்ன் செஸ். ஓகேங்களா, சதுரங்க விளையாட்டிற்கு போன்ற சான்றும் கிடைச்சிருக்கு. அப்புறமே ஐவரி ஸ்கேல் சொன்னோம் இல்லைங்களா, லோத்தல்ல தான் கிடைச்சது. ஓகேங்களா, ஐவரி ஸ்கேல் ஸ்மால் டிவிஷன் சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, ரைட். ஸோ இதுதாங்க அந்த லோத்தல் அப்படிங்கிற நகரத்தோடைய உருவம். ஓகேங்களா, வடிவம் இப்படிதான் அந்த காலத்துக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த சபர்மதியோடைய ட்ரிபியூட்டர்ல இது அமைஞ்சிருக்கு. அங்கிருந்து தண்ணியை கொண்டு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் டாக்கெட் உருவாக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு லோத்தல் அப்படிங்கிற துறைமுக நகரத்தோடைய ஒரு வரைபடம். இதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஹார்ஸ் டெரகோட்டா ஃபிகரைன். இது பார்த்தா ஒரு குதிரை மாதிரி சொல்லலாம், இல்லை குதிரை இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப டீட்டெயிலாக ஆய்வு பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு இது வந்து ஒரு ஃபாசைலாக இருக்கு, புதைபடிவமாயிருச்சு, டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ண முடியல. ஸோ அதனால ஒரு டவுட்ஃபுல் டெரகோட்டா ஃபிகரைனா சொல்றாங்க அதை. ஓகேங்களா, ரைட்டு. அப்புறமே டபுள் பரியல். ஓகேங்களா, இது பாருங்க, ஒன்றன் மீது ஒன்று அடுக்கி வைக்கிட்ட மாதிரி ஆணோடைய பெண்ணும் எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. இதை வச்சு அங்கே சதி பழக்கம் இருந்தது அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடியல. அப்புறமே பார்த்தீங்கன்னா செஸ் போர்டு, செஸ் காயின்ஸ்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே லோத்தலில் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ரைட். லோத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. இதனுடைய ஒரு வடிவமைப்பு டவுட்ஃபுல் டெரகோட்டா ஹார்ஸ் ஃபிகரின் இருக்கு, டபுள் பரியலுக்கான கிடைச்சிருக்கு, செஸ் போர்டு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு இண்டஸோடைய முக்கியமான நகரமான லோத்தல் பற்றி சொல்றாங்க. லோத்தல் அப்படின்னாவே போர்ட் சிட்டி, துறைமுக நகரம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ரைட். தோலவிரா, இது ஒரு முக்கியமான நகரம். இட் வாஸ் டிஸ்கவர்டு பை ஜேபி ஜோஷி in 1990. தோலவிரா லொக்கேட்டட் இன் த ரான் ஆஃப் கட்ச் ஆஃப் குஜராத். குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த இடத்துல இருக்கு. கேள்வி கேட்டிருக்காங்க, ரான் ஆஃப் கட்சில் அமைந்துள்ள நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க, குஜராத் தோலவிரா. இட் ஹேஸ் எக்ஸலன்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, மிகச்சிறந்த ஒரு நீர் மேலாண்மைக்கு உன்னதமான நகரமாக தோலவிரா இருந்திருக்கு. டேம்ஸ் வேர் பில்ட் அக்ராஸ் this to channelize their water into reservoirs. ஓகேங்களா, அங்க வந்து நிறைய ரிசர்வாயர்ஸ் டேம்ஸ்ல இருந்திருக்கு, அதன் மூலமாக வாட்டர் வந்து பயன்படுத்திருக்கான்னு சொல்றாங்க. எங்க என்னெல்லாம் கிடைச்சதுன்னா, an inscription comprising of 10 large sized signs of Harappan script. ஓகேங்களா, இங்க ஒரு களிமண் கையெழுத்து பலகை கிடைச்சிருக்கு. அந்த களிமண் கையெழுத்து பலகையில 10 சித்திர எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, தோலவிரா அப்படின்னாவே அது 2 முக்கியமான பாயிண்ட் இருக்குதுங்க. ஒன்று வந்து குஜராத்தில் ரான் ஆஃப் கட்சிங்கிற ஏரியாவில் இருக்கு. இட்ஸ் எக்ஸலன்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு, 10 லார்ஜ் சைஸ்டு சைன்ஸ் ஆஃப் ஹரப்பன் ஸ்கிரிப்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் தோலாவேரா பற்றி முக்கியமான விஷயம். ஓகேங்களா, இதுதான் அந்த அந்த சித்திரை எழுத்துக்களை கொண்ட களிமண் கையெழுத்து பலகை. அதனுடைய வடிவம் தான் மேலே கொடுத்துருக்கோம், சைன் போர்டு. ஓகேங்களா, இதுதான் அந்த சித்திரை எழுத்துக்கள். இந்த சித்திரை எழுத்துக்களுடைய மீனிங் தான் தெரியல நமக்கு. அந்த எழுத்துக்களை கொண்டதாக இந்த கையெழுத்து பலகைங்கிறது வந்து லோத்தல்ல கிடைச்சி தோலாவேராவில் கிடைச்சிருக்கு. இதனுடைய எழுத்து வடிவம் அப்படிங்கிறதும் இதனுடைய கீழே கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சைன் போர்டுங்கிறது தோலாவேரா பகுதியில் கிடைச்சிருக்கு. இதுதான் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, நீர் மேலாண்மைக்கு தண்ணி எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது டேம் மூலமா கட்டி அதை வந்து அணைக்கட்டுக்கு மூலமா கொண்டு போறாங்க. இது வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டத்தோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான நகரம் கோட் டிஜி. இட் இஸ் எ ப்ரீ ஹரப்பன் சைட். இட் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த ஈஸ்ட் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் இண்டஸ். ஹவுசஸ் வேர் மேட் ஆஃப் ஸ்டோன். இங்க வந்து வீடுகள் வந்து கற்களால் கட்டப்பட்ட வீடுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க கோட் டிஜி. ஓகேங்களா, ரூபார் அண்ட் பனவாலி. ஓகேங்களா, ரூபார் அப்படிங்கிறது பஞ்சாப்ல இருக்கு. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹரப்பன் சைட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஓகேங்களா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவில் ஆய்வு செய்யப்பட்டு கண்டறியப்பட்ட நகரம் ரூபார் அப்படிங்கிறாங்க, பஞ்சாப்ல இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பனவாலி அப்படிங்கிறது இன்னொரு நகரம். இது வந்து சிச்சுவேட்டட் இன் ஹிசார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஹரியானா. ஹரியானாவில் ஹிசார் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஹை குவாலிட்டி ஆஃப் பார்லி ஹேஸ் பின் ஃபவுண்ட். ஓகேங்களா, ஹரியானா மாநிலம் பனவாலி அப்படிங்கிற இடத்துல சிந்து சமவெளி காலத்தை சார்ந்த பார்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பார்லி அப்படிங்கிறது அந்த காலகட்டங்களில் பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள முடிகிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிக்னஸாக ஃபைண்ட் மட்டும் சொல்கிறேன், ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல நான். ஸோ இதுதான் டெரகோட்டா டாய்ஸ். நிறைய பொம்மைகள், மாட்டு வண்டி செய்கிறாங்க, சக்கரங்கள் செய்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டாய்ஸ், இந்த மாதிரி டாய்ஸ் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி மாட்டு வண்டிகள் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, இதுதான் டெரகோட்டா ஃபிகரைன்ஸ். ஓகேங்களா, பெண்களுடைய உருவங்கள் கொண்ட நிறைய டெரகோட்டா ஃபிகரைன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற சிவிலைசேஷனுடைய பொதுவான தன்மைகள். இந்த டெரகோட்டால் செய்யப்பட்ட பொம்மைகள் கிடைச்சிருக்கு, டாய்ஸ் கிடைச்சிருக்கு, உருவ படங்கள் கிடைச்சிருக்கு. உருவ படங்கள்ல பெண்களோட உருவங்கள் நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்க முடிகிறது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப தொன்மையானதாக இருக்கு. சிந்து சமவெளி மக்களுடைய எழுத்து அப்படிங்கிறது தமிழ் மொழியான திராவிட மொழியான தமிழ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா, ரைட். ஸோ இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதோட இந்த டாபிக் முடிஞ்சதுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கேட்கலாம் நீங்க. ஸோ உங்கள் டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மோகன் சங்கர் சொல்லுங்க சார். அலெக்சாண்டர் வந்து கன்னிங்ஹாம் விசிட் பண்ண வந்து ஒரு இடத்துல 57 போட்டிருக்காங்க, இன்னொரு இடத்துல 75 போட்டிருக்காங்க சார். 1875 அப்படின்னு போட்டிருக்காங்க சார். 57 தான் கரெக்ட்டுங்க. 53, 55 இதெல்லாம் கரெக்ட்டுங்க சார். அடுத்தது வந்து இயர்லி ஸ்டேஜ் அந்த ஆரம்பிக்கிறது வந்து 3300 ஆங்க சார், இல்ல 3000 ஆங்க சார்? எதுங்க சார்? சார் அந்த ஹரப்பன் இது வந்து ஆரம்பிக்கிற சிவிலைசேஷன் 3000 இல்ல 3300 ஆங்க சார்? 3000 தான் போட்டிருக்கோம். 3000 இயர்லி ஹரப்பன் பீரியட் தான் சொல்லியிருப்போம். 3300 வராதுங்களா? மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்குங்க? 3000 கொடுத்துருங்களா சார்? இல்லைங்க சார், நான் புக்ல அந்த ஒரு சில இடத்துல 3300 அப்படின்னு போட்டிருக்கு, அதனால கேட்டேங்க சார். நான் வெரிஃபை பண்ணிடுறேன், ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கலாம், செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன் நான். ஓகே, வேற அப்புறம் கிரிமேஷன் டைப் சொன்னீங்க இல்லைங்க சார்? கிரிமேஷன்ஸ் அது இன்னொரு டைம் சொல்லுங்க சார். அதாவதுங்க ஹரப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இறந்தவர்களே புதைக்கிறாங்க. செத்து போன மக்கள் என்ன பண்றாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு அன்சிவிலைஸ்டு பார்பேரியன்ஸுக்கு பொறுத்தவரையிலும் இறந்தவர்களை புதைக்குங்கிற தேவை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு நொமாட்டிக் பீப்புள், நாடோடியே இருப்பாங்க. பட் ஆனால் சிவிலைஸ்டு பீப்புள், செட்டில்டா ஒரு இடத்துல வாழ்றவங்க என்ன பண்றாங்க, இறந்தவர்களுடைய உடலுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறாங்கிறது முக்கியமான விஷயம். அதுல இண்டஸ் பீப்புளுடைய கிரிமேஷன்ஸ் பார்க்கும்பொழுது 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து புதைக்கிறாங்க, அப்புறம் 2வது டைப் வந்து எரிக்கிறாங்க, 3வது டைப்பு புதைச்சதுக்கு அப்புறம் தோண்டி எடுத்து சில எலும்புகளை வந்து பகுதியாக எரிக்கிறாங்க, பார்ட்லி கிரிமேஷன். ஓகேங்களா, ஸோ 3 டைப் இருக்கு: கம்ப்ளீட் பரியல், கம்ப்ளீட் கிரிமேஷன் அண்ட் பார்ட்லி கிரிமேஷன். 3 டைப்ஸ் ஆஃப் த பரியல்ஸ் கிரிமேஷன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். அடுத்த டவுட் வந்து அங்க கண்டுபிடிச்ச சீல்ஸ் எல்லாமே டெரகோட்டா சீல்ஸ்ங்களா?
ஆமாம், டெரகோட்டா களிமண்ணால் செய்யப்பட்ட உருவங்கள் கிடைச்சிருக்கு. சார் இல்லைங்க சார், முத்திரைகள் கிடைக்கும் இல்லைங்க சார், முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அது எல்லாமே டெரகோட்டா சீல்ஸ் தான் சொல்றாங்களா சார்? டெரகோட்டா அப்படிங்கிறது பிரிடாமண்டா கிடைச்சிருக்கு. அதுல தான் அதிகமான உருவங்கள் கிடைச்சிருக்கு. அதுதான் டெரகோட்டா ஆர்ட். களிமண்ல வந்து உருவங்கள் செய்றாங்க இல்லைங்களா, அதுதான் டெரகோட்டா ஆர்ட் அப்படிங்கிறாங்க. சார் அலெக்சாண்டர் ப்ரூன்ஸ் போனது வந்து ஹரப்பாவா மொகஞ்சதராவாங்க சார்? பர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆம்ரிங்கிற இடத்துக்கு விசிட் பண்ணியிருக்காரு. ஓகேங்க சார். அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வந்து 1831ல ஆம்ரிங்கர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஓகேங்க சார். ஓகே, சார் தேங்க்யூ கோட் தேங்க்யூ. டிஜி சார், சொல்லுங்க சொல்லுங்க, கேளுங்க கேளுங்க. சார் கோட் டிஜி வந்து ஏர்லி ஸ்டேஜுங்களா இல்ல ப்ரீ ஸ்டேஜுங்களாங்க சார்? கோட் டிஜி அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜ் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க ஏர்லி சார். ஹரப்பன் ஸ்டேஜுக்கு எக்ஸாம்பிள். சார் இந்த பவர் பாயிண்ட்ல இயர்லி ப்ரீ ஸ்டேஜ்னு போட்டிருந்ததுங்க சார், அதனால கேட்டேங்க இல்ல, சார். ஆக்சுவலா தப்பா போட்டிருப்பேன். ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜுக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா மெஹர்கர் அப்படிங்கிற இடமும் ஈஸ்டர்ன் பலுசிஸ்தான் 2 இடம் மட்டும் தான் ப்ரீ ஹரப்பன் ஸ்டேஜுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஏர்லி ஹரப்பன் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு வந்து ஆம்ரி மற்றும் கோட் டிஜி. ஓகேங்க சார். அந்த ஆம்ரி கோட் டிஜிலாம் அந்த மேப்ல பாருங்க எங்க இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இண்டஸ் ரிவர்ல தான் அமைஞ்சிருக்கும். அந்த இடத்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஓகேங்க சார். அதாச்சும் தேங்க்யூங்க நான் சார். இந்த பிபிடி அவசரமா போடுறதுனால மாத்தி இது போட்டிருப்பேன். ஒன்றும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஓகேங்களா? சரிங்க சார். ரைட், தேங்க்யூ தேங்க்யூ சார். வேற டவுட்னாலும் மற்றவங்க கேட்கலாம். மோகனா கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். சொல்லுங்கம்மா மோகனா. சார் இப்போ நீங்க பரியல் சொன்னீங்க சார், 3 டைப்ஸ் ஆஃப் பரியல். ம் அதுல ம் ம் தேர்ட் டைப் வந்து ஆக்சுவலா புக்ல போட்டிருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பாடியை கொண்டு போய் அவுட் சைட்ல வச்சிடுறாங்க, வில்லேஜுக்கு அவுட் சைட்ல. ம் அதுக்கப்புறம் அந்த உடம்ப வந்து பறவைகளும் விலங்குகளும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி கிடைக்கக்கூடிய எலும்பை எடுத்துக்கிட்டு வந்து அதை ஒரு தாலியில போட்டு வைக்கிறதாகும். அதோட அவங்க ஒரு சில அவங்க யூஸ் பண்ண பொருளை வந்து ஒரு குடுவையில போட்டு வைக்கிறதாகும். ஆமா, அதான் அவங்க பெட்ஸ். அவங்களுக்கு பிடிச்சமான உணவுகள் வந்து இன்னொரு அதான் அவங்களை பயன்படுத்தியா போட்டு விருப்பப்பட்ட அதில் அப்போ வைக்கிறதாகவும் நம்ம தான் சார் அதே நிறைய தான். பண்ண மாதிரி இருக்கு. ம் ம் ஆமா, இதோட கான்செப்ட் என்னன்னா இதேதாங்கம்மா. Okay. அதாவது அவங்க எலாபரேட்டா சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம டீட்டெயிலா சொல்றாங்க. பொதுவா என்ன விஷயம்னா இறந்தவர்கள் என்ன பண்றாங்கிறது தான் கேள்வி. ஃபர்ஸ்ட் புதைக்கிறாங்க அப்படிங்கிற வகையும் நடைபெற்று இருக்கு, எரிக்கிற வகையும் நடைபெற்று இருக்கு. ஓகேங்களா? அடுத்து புதைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்கள் தோண்டி எடுத்து அதில் இருக்கிற எலும்பு குவியல்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து மீண்டும் மண்பானையில் போட்டு அல்லது மீண்டும் எரிக்கிறது இப்படி மாதிரி நிறைய வகையில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ 3 டைப் ஆஃப் த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க தான் பேசிக் விஷயம். ஓகேங்களா? Okay, sir. Thank you. ஓகே, தேங்க்யூ. சார் சொல்லுங்க, வேற யாராச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. உங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணால் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். டவுட் எதுவும் இல்லைங்களா? வேல்முருகன் சொல்லுங்க. வேல்முருகன் சார், இந்த கேவிடி மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க சார். சார் கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒரு மதுரையை சார்ந்த ஒரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிசர்ச் பண்ணுறாருங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய தீம் என்னன்னா ஊர்களின் பெயர்கள் மற்றும் இடப்பெயர்வு. ஓகேங்களா? நேம்ஸ் ஆஃப் த வில்லேஜ் அண்டு மைக்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் ரிசர்ச் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்பொழுது ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானில் இருக்கிற ஊர்களை ஆய்வுக்கு எடுத்துக்கிறாரு. அந்த ஊர்களின் பெயர்கள் பார்க்கும் பொழுது கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர், கரூரோ, கொங்கர் அப்படிங்கிற பெயர்கள் நிறைய காணப்படுகிறது. காவிரிவாலா, பொருணை அப்படிங்கிற பெயர்களும் காணப்படுது. ஸோ இது எல்லாமே சங்ககால தமிழ் கலாச்சாரத்தோட தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்ற பெயர்கள். எனவே இன்றைக்கும் ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான்ல இந்த ஊர்களுடைய பெயர்கள் காணப்படுறதுனால அங்க ஒரு பல்வேறு காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த மக்கள் தமிழர்களாக இருப்பாங்க. அது சிந்து கலாச்சாரத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. எனவே தமிழ் கலாச்சாரத்திற்கும் சிந்து வெளி கலாச்சாரத்திற்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத அவருடைய ரிசர்ச் சொல்லியிருக்காரு. எனவே பாகிஸ்தான்ல இந்த மாதிரி பெயர்கள் காணப்படுகின்ற பகுதிகளை கேவிடி காம்ப்ளெக்ஸ், கேவிடி ஆர்கியாலஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா? வேற யார் டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தால் உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எந்த டவுட்னாலும் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். வேல்முருகன்
சொல்லுங்க வேல்முருகன். மீட்டாலையா? வேல்முருகன் கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க. சொல்லுங்க வேல்முருகன், கேட்கலாம். நீங்க மீட் பண்ணிருக்காரு. சரி, வேற யாராவது டவுட் இருக்குங்களா? ஹலோ, சொல்லுங்க வேல்முருகன். சார் இந்த வாஞ்சின்றது கரூர்னு சொன்னீங்க, இந்த மாதிரி கேடிக்கு கூடுதலா சொன்னங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொன்னங்க, நிறைய இருக்கு அது மாதிரி. ஓகே 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 சார். ஓகே, ரதிப்பிரியா சொல்லுங்க. சார் கீழடி சிவிலைசேஷன் இருக்குல்ல சார், அது ஓல்டரா இல்ல இந்து சிவிலைசேஷன் ஓல்டரா சார்? எதுங்கம்மா? கீழடி சிவிலைசேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல சார், கீழடி சிவிலைசேஷன்ங்களா? ஓகே ஓகே ஓகே. அது வந்து ஓல்டர் சிவிலைசேஷனா இல்ல இந்து சிவிலைசேஷனா? இது வந்து ஓல்டரா சார்? கீழடியை விட இண்டஸ் சிவிலைசேஷன் ஓல்டர். ஓகே ஓகே. ரைட், வேற யாருக்கும் டவுட் இல்லைங்களா? ரைட், ஓகே. நம்ம செஷன் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம என்னென்ன டாபிக்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்ஷியன் அண்ட் மிடில் இந்தியன் ஹிஸ்ட்ரி பொறுத்தவரையிலும் நம்ம என்னென்ன டாபிக் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் போன கிளாஸில் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு சொல்கிறேன், கவனிச்சிக்கங்க. ஸோ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம 3 டைப்பாக பார்ப்போம். ஒன்று தமிழ் கல்ச்சர், செகண்டு நார்த் இந்தியன் கல்ச்சர் ஹிஸ்ட்ரி, தேர்டு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இந்தியாவை 3ஆக பிரிச்சுக்கிறோம். நாம் வாழ்கின்ற தமிழ்நாட்டுடைய வரலாற்று ஒரு பகுதியாகவும், வட இந்திய வரலாற்று ஒரு பகுதியாகவும், சவுத் இந்தியாவோட வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன டாபிக்லாம் வரும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி அப்படின்னா அது வந்து சங்கம் பீரியட், த ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அண்ட் சங்கம் பீரியட். சங்க காலத்தில் தமிழ் மக்களுடைய வாழ்க்கை, அதனுடைய கலாச்சாரத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதாவது இதுதான் தமிழ் கல்ச்சர் தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுடைய சங்கம் பீரியட் பிகினிங்கே அதுதான். ஓகேங்களா? இங்கே தான் வந்து சேரா சோழ பாண்டியாஸ் அப்படிங்கிற சொன்ன இல்லைங்களா, கொற்கை வஞ்சி தொண்டி இதனுடைய எவிடன்ஸ் அங்கே தான் இருந்துச்சு. இந்த சங்கம் பீரியடுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் யார் ரூல் பண்ணாங்கன்னா கலப்ராஸ். ஓகேங்களா? இந்த கலப்ராஸ் அப்படிங்கிறவங்க ஒரு 300 இயர்ஸுக்கு மேலே ரூல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கலப்ராஸோடைய ரூலிங் பீரியடுங்கிறது ரொம்ப அதனுடைய டீட்டெயிலாக எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டார்க் ஏஜ் ஆஃப் தமிழ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கலப்ராஸோட ரூலிங் பீரியட் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இவங்க வந்து இந்த காலகட்டங்களுடைய எவிடன்சஸ் வந்து பெருசாக கிடைக்கல, அதனால அது வந்து கலப்ராஸ் பீரியடை டார்க் ஏஜ் அப்படிம்பாங்க. ஸோ கலப்ராஸோட ரூலிங் பீரியடுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் யார் ரூல் பண்ணுறாங்கன்னா அந்த பல்லவாஸ் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். காஞ்சிபுரம், மாமல்லபுரம் இதெல்லாமே பல்லவர்களுடைய கேபிட்டலாக இருந்துச்சு, சீ போர்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நார்த் தமிழ்நாடு, காஞ்சிபுரம், வட ஆற்காடு, சவுத் ஆற்காடு மற்றும் ஆந்திரா, கர்நாடகா பார்ட் வந்து ரூல் பண்ணாங்க பல்லவாஸ். இந்த பல்லவர்களுடைய முக்கியமான சொன்னால் காஞ்சிபுரம், மாமல்லபுரம்லாம் சொல்லலாம். பல்லவாஸுக்கு அப்புறமா யார் ரூல் பண்ணாங்கன்னா த லேட்டர் சோலாஸ். ஓகேங்களா? பிற்கால சோழர்கள் தஞ்சாவூரை கேபிட்டலாக வச்சு ரூல் பண்ணாங்க. த லேட்டர் சோலாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இம்பீரியல் சோலாஸ். ஓகேங்களா? பேரரசு சோழர் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த ஒன்லி இந்தியன் எம்பையர் அப்படின்னா சோலாஸ் மட்டும்தாங்க வெளிநாட்டின் மீது படையெடுத்து பிற நாடுகளை கைப்பற்றினாங்க. வேற யாருமே வந்து இந்தியாவை தாண்டி ஒரு சிறிய பகுதியை கூட கைப்பற்றல. ஆனா சோழர்கள் மட்டும்தான் கடல் கடந்து பிற நாடுகளை கைப்பற்றி பெருமைக்குரியவர்கள். அந்த ஹோல் இந்தியாவில் அவங்களுக்கு தான் அந்த பெருமை இருக்கு. பிற நாட்டை சார்ந்தவங்க இந்தியாவை ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? முகல்ஸ் வந்தாங்க, சுல்தான்ஸ் வந்தாங்க, யூரோப்பியன்ஸ் வந்தாங்க, நிறைய பேர் வந்து ஃபாரினர்ஸ் வந்து இங்கே இன்வைட் பண்ணி நிறைய கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்லி இந்தியன் ரூலர்ஸ் யாருன்னு பார்க்கும்போது சோலாஸ் மட்டுமே பிற நாடுகள் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்தோனேஷியா, மாலத்தீவுகள் இது மாதிரி நிறைய கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பல்லவாஸுக்கு அப்புறம் லேட்டர் சோலாஸ் வராங்க. சோலாஸுக்கு அப்புறம் மீண்டும் பாண்டியாஸ். ஓகேங்களா? பாண்டியர்களுடைய ரூலிங் பீரியட் வரும். பாண்டியர்களுக்கு அப்புறமா அந்த நாயக் ரூல்ஸ். தமிழ்நாட்டில் மதுரையில், தஞ்சாவூரில் நாயக்கர்கள் ரூல் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த மதுரையில் வந்து நாயக்கர் மஹால் இருக்கு இல்லைங்களா, நாயக்கர் மஹால் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நாயக்கர் ரூலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மான்யூமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரூல் ஆஃப் மராத்தாஸ் இன் தஞ்சாவூர். தஞ்சாவூரில் மராத்தா எம்பையருங்கிறது சரபோஜி மன்னர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா, இந்த சரபோஜியோடைய காலகட்டங்கள் இதில் வந்துருச்சு. ஸோ இதுதான் தமிழ் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? சங்கம் பீரியட், கலப்ராஸ், பல்லவாஸ், லேட்டர் சோலாஸ், பாண்டியாஸ், நாயக் ரூல், அப்புறம் மராத்தாஸ் ஆஃப் தஞ்சூர். இதுதான் தமிழ்நாடோட ஹிஸ்டரியை பார்க்க போகிறோம். இதன் மூலமாக
தமிழ் கலாச்சாரம், தமிழ்நாட்டின் அரசியல், இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து நார்த் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா வட இந்திய வரலாறு பற்றி பார்க்குறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறது காமனான ஆஸ்பெக்ட் வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதுக்கப்புறம் ஆரியர்களுடைய இந்த வேதிக் சிவிலைசேஷன். இந்த வேதிக் சிவிலைசேஷனுடைய காலகட்டத்துக்கு அப்புறமா 6th century BC-ல தான் இந்தியாவில் ஜெயினிசம், புத்திசம்லாம் வந்துச்சு. இது என்னன்னா வேதிக் சிவிலைசேஷனுடைய அல்லது வேதிக் ரிலீஜனுடைய கான்ட்ரரியா தான் வந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கு மாற்றாக தான் ஜெயினிசம், புத்திசம் வந்துச்சு. இதுதான் 6th century BC. இந்த 6th century BC-ல கிங்டம், ஓகேங்களா, அரசாங்கங்களுடைய தோற்றம் ஏற்பட்டுச்சு. அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த மௌரியன் எம்பையர், அசோகா, இந்த சாம்ராட் அசோகாலாம் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? இந்த மௌரியன் எம்பையர். அதுக்கப்புறம் இந்த குஷான் எம்பையர். குஷான எம்பையருக்கு அப்புறம் குப்தா எம்பையர். குப்தாஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சமுத்திரகுப்தர், காளிதாசர், அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குப்தாஸோடைய காலகட்டம் வந்துடுறாங்க. குப்தாஸ் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட். இதுக்கப்புறம் இடையில வந்து கொஞ்ச காலம் வந்து ஹர்சாலாம் வருவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து டெல்லி சுல்தானேட். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக்கோடைய ரூலிங் ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? 12th century-ல இஸ்லாமிக் ரூலிங் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் முகல் எம்பையர் வந்துடும். ஓகேங்களா? டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் பாபர், அக்பர், அவுரங்கசீப் இவங்களாம் வந்து முகல் எம்பையர் வந்துடுறாங்க. இதோட முகல் எம்பையர் முடியும் பொழுது என்ன ஆகும்னா யூரோப்பியன்ஸ், மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நார்த் இந்தியன் ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்க்கும் பொழுது சாதவாகனாஸ், சாளுக்கியாஸ், ராஷ்டிரகூடாஸ், ஹொய்சாலா, காகத்திய, யாதவாஸ் வருவாங்க. அப்புறம் விஜயநகர எம்பையர். விஜயநகர எம்பையர் தான் உங்களுக்கு கிருஷ்ணதேவராயலாம் வருவாங்க. பாமனி கிங்டம் அண்டு மராத்தாஸ். இந்த விஜயநகர எம்பையர், பாமனி கிங்டம், மராத்தாஸ்ல முக்கியமானது. மராத்தாஸ்ல சிவாஜியோடைய ரூலிங்ல வந்துடும். ஸோ இதுதான் சவுத் இந்தியாவுடைய அரசியல் வரலாறு. இப்படிதான் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டை இதுதான் வந்து இண்டெக்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்ப்போம். இதுக்குள்ளதான் ஏன்ஷியன் அண்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரிங்கிற டாபிக் வந்து அடங்கி இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து உங்க மெட்டீரியல் என்ன டாபிக் இருக்கோ அதை அப்படியே கண்டினியூவா பார்ப்போம். ஓகேங்களா? இந்த 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 இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி நல்லா படிச்சுக்கங்க. கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க. அது Group 4, Group 2, Group 1 எந்த எக்ஸாம் வந்தாலுமே இண்டஸ் சிவிலைசேஷன்ல இருந்து ஒரு கேள்வி வந்து இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி கண்டிப்பா வந்துடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இதனுடைய பிபிடி மெட்டீரியல் நல்லா பார்த்துக்குங்க. டவுட் இருந்தாலும் அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சும்மா ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி ஒரு 10 minutes நடக்கும். அதனால இந்த டாபிக் நல்லா படிச்சுக்கங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.